நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. பாத்தீங்கன்னா 5 மணிக்கு நம்ம வீட்டுல இருந்து சர்ச்சுக்கு வரணும். கொஞ்சம் தூரம்னால நடந்தே வருது. எனக்கு ரொம்ப நடந்து வர்றது ரொம்ப இஷ்டம். காலையிலே 5 மணிக்கு என்ன பண்றது, நடந்து வரும்பொழுது பாத்தீங்கன்னா நம்ம எங்க வீட்டுல இருந்து சர்ச்சுக்கு வர்ற இடையில பாத்தீங்கன்னா ஒரு சிக்கன் கடை இருக்கு. இந்த சிக்கன் கடையை டெய்லி அந்த கடையை கிராஸ் பண்ணி போறதுதான் உண்டு. அப்படி அன்னைக்கு கிராஸ் பண்ணி வரும்போது பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நாள்ல அந்த சிக்கன் கடைக்குள்ள ஒரு சிக்கன் என்னது ஒரு சேவல் என்ன பண்ணுது இருக்கு. அந்த சேவல் என்ன பண்ணுச்சு, காலையில 5 மணில அது விடுஞ்சிருச்சுன்னு உடனே என்ன பண்ணுச்சு, அது ஒப்பரப்போன்னு என்ன பண்ணுச்சு, சொன்ன நான் கேட்டுட்டு வந்துட்டேன். அப்பவே எனக்குள்ள ஒரு எண்ணம், அங்க இருந்து சர்ச்சுக்குள்ள வரதுக்குள்ள இந்த சேவல் இருக்கிற இடம் என்ன, இன்னைக்கு காலையில இது கசாப்பு கடைக்கு என்ன பண்ண போகுது, வெட்ட போறான். இப்போ இந்த காலையில இப்ப நான் சர்ச்சு சாமி என்னது 6:30 5:30 to 6:30 காலை பிரேயர் முடிச்சுட்டு ரிட்டர்ன் நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள அதை ஒரு வேலை என்ன பண்ண போறான், வெட்டுறதுக்கு தான் போறான். ஆனா இருக்கிற இடம் கசாப்பு கடை. ஆனா அதோட குணம் என்ன, 5 மணிக்கு நான் கூவணும். எத்தனை மணிக்கு கூவணும், 5 பொழுது விடுதா நான் என்ன பண்ணணும், கூவி மக்களை எழுப்பணும். படைப்பு, ஆண்டவர் படைத்த படைப்பு என்னதான், சேவல் காலையில கூவணும். நான் யோசிச்சேன், இந்த கோழிய ஒரு வீட்டுக்குள்ள கிராமத்துல வச்சாலும் இது கூவதான் செய்யும், அப்படிதான். ஒரு பட்டிக்குள்ள போட்டு என்னது ஒரு கூடாரத்துக்குள்ள போட்டு அடைச்சாலும் அது வேலையாக தான் செய்யுது. இன்னும் சொல்ல போனா அது கறிக்கடையில போய் அது உள்ள போட்டு வெட்டுறதுக்கு கத்தி பக்கத்துல இருக்கு, வெட்டுறதுக்கு தோலை உரிச்சு தொங்க போட்டுருவான். இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணுவான், கோழியை உரிச்சு தலைகளை தொங்க போட்டுருவான். சாவதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட என்ன பண்ணுது, அது தன்னுடைய வேலையை செய்து என்று சொல்லி என் மனசுக்குள்ளேயே அப்படி யோசிச்சுட்டே வரேன். என்ன ஒரு அருமையா அந்த கோழி, கொஞ்சம் கூட இந்த கோழிக்கு என்ன இல்லை, நம்ம இந்த இடத்துல நின்று கூவக்கூடாது, நம்ம தான் கொஞ்ச நேரத்துல சாவ போறவே, நம்ம ஏன் கூவணும் அப்படின்னா இது நினைக்கிறையே. ஒரு வேலை அதுக்கு நீங்க அறிவு கம்மினாலும் நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படியே யோசிச்சுட்டே வரும்போது ஆண்டவர் சொன்னாரு, இதுதான் ஒவ்வொருடைய கிறிஸ்தவனிடத்திலும் தேவனுடைய எதிர்பார்ப்பு. வேலையா ஒவ்வொரு கிறிஸ்தவன்ட்டையும் தேவன் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா, நீ எந்த இடத்துல இருக்கணும், எந்த சூழ்நிலையில இருக்கணும், நம்ம நிலைமை எப்படி, அதெல்லாம் தேவையில்லை. கிறிஸ்தவன் எந்த இடத்துல இருந்தாலும் அவன் செயல்படுவான். லேலுயா லேலுயா. அவன் எந்த நிலைமையில, அவன் ரொம்ப லோவா இருக்கலாம், இல்ல ரொம்ப ஹையா இருக்கலாம், அவனுடைய நிலைமை ரொம்ப கஷ்டத்துல இருக்கலாம், ரொம்ப பணக்காரனா இருக்கலாம், படிச்சவனா இருக்கலாம், படிக்காதவனா இருக்கலாம், அவன் எந்த நிலைமையில இருந்தாலும் கிறிஸ்தவன் கிறிஸ்தவனாக வாழுவான். அவனை குறித்ததான தேவ திட்டத்தை அவன் நிறைவேற்றுகிறவனாக செயல்படுகிறவனாக அவன் இருப்பான் என்று சொல்லி அங்கிருந்து சர்ச்சுக்குள்ள வர்றதுக்குள்ள ஆண்டவர் அழகா சொன்னார். அப்பதான் எனக்குள்ள ஒரு கேள்வி, ஆண்டவர் நிறைய நேரத்துல எங்களால என்ன பண்ண முடியல, செயல்படவே முடியல. எங்களுடைய சூழ்நிலையை பார்த்து நாங்க என்ன பண்ணிடுறோம், பிரமிச்சு போய் உட்கார்ந்துடுறோம், வேதனைப்பட்டு உட்கார்ந்துடணும், செயல்படணும் தான் நினைக்கிறோம். நிறைய நல்லா சொன்ன மாதிரி கிராமத்துல இருக்கும் பொழுது அழகா அந்த மழை பெய்யும் பொழுது அருமையா இந்த சேவல் என்ன பண்ண தெரியுமா, சூழ்நிலை அழகா பார்த்து சூரியன் அழகா உதிச்சு வர்றதை பார்த்து இந்த சேவல் கூவுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. அந்த கசாப்பு கடையில உட்கார்ந்து இருக்கும் போது வெட்டப்படுகிற 10 நிமிஷத்துக்கு முன்னாடியும் கூட தன்னோட கடமை அதை அழகா செய்து பாருங்க. அதை தான் ஆண்டவர் சொன்னார், நீ இருக்கிற சிச்சுவேஷன் முக்கியம் இல்லை, ஆனா எனக்காக என்ன செய்கிறாய் என்பதுதான் தேவனுடைய கேள்வி. இன்னைக்கும் ஆண்டவர் அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு அதே காரியத்தை நாம் செயல்படக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். செய்தியினுடைய தலைப்பு செயல்படும் காலம். ஒரு சாதாரண ஒரு சேவல் பார்த்தீங்கன்னா தன்னுடைய இருக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு நான் கூவ மாட்டேன், நான் காலையில யாரையுமே என்ன பண்ண மாட்டேன், கூவி எழுப்ப மாட்டேன்னு இல்லை, 5 மணிக்கு கிராஸ் ஆகி வரும்போது அது பாட்டு டெய்லி கூவதான் செய்யும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் செயல்படுகிறோமா, இன்னைக்கு எந்த காலத்துல வந்திருக்கிறோம், கிறிஸ்தவராகிய நாம் எந்த காலத்துல, விசுவாசிகளாகிய நாம் எந்த காலத்துல மௌனமா இருக்கக்கூடிய காலம் இது அல்ல, செயல்படக்கூடிய ஒரு காலம். லேலுயா. நான் செயல்படுகிறேன் ஆண்டவரே, இல்லைன்னா சிச்சுவேஷனை பார்த்துட்டு அமைதியா உட்கார்ந்துறேன் ஆண்டவரே என்று சொல்லி வேதத்துல இருந்து ஒரு மனிதன், ரொம்ப ஃபேமஸான ஆள் கிடையாதுங்க, உங்களுக்கு எனக்கு தெரியாம கூட இருக்கலாம், மறைந்து இருக்கிற ஒரு மனிதன் தான். ஆனால் எவ்வளவு அருமையாக அவன் செயல்பட்டான், ஒரு குடும்பத்துக்காக அவன் எவ்வளவு செயல்பட்டான் என்பதை வேதத்திலிருந்து சில நேரம் தியானித்து நாம் கடந்து சொல்கிறது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். தேவன் நமக்கு உதவி செய்வார். வாசிக்கலாம் எஸ்தருடைய புத்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனத்திலே ஆண்டவர் செயல்படக்கூடிய காரியத்தை சொல்லுகிறார் பாருங்க. எஸ்தர் 4:14.
நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். மொர்தெகாய் எஸ்தரை பார்த்து சொல்லுகிறார், நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் ரட்சிப்பு வரும், ஆனா வேற இடத்துல இருந்து வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மொர்தெகாய் சொல்லுகிறார் எஸ்தரை பார்த்து, இது மௌனமா இருக்க வேண்டிய காலம் அல்ல, இது அமைதியா இருக்க வேண்டிய காலம் அல்ல, இது செயல்பட வேண்டிய காலம். அல்லேலூயா. எஸ்தரை பார்த்தா, எஸ்தர் அது வரைக்கும் அமைதியாக இருந்தாங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, அரண்மனையில ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்ட நிலைமையில இருந்து மேல வந்தவங்க தான். இப்ப உயர்வு தானே அமைதியா இருக்காங்க. மொர்தெகாயிட்ட இருந்து ஒரு நியூஸ் வருது, மொர்தெகாயிட்ட இருந்து ஒரு செய்தி வருது, என்ன தெரியுமா? நீ இந்த காலத்திலே மௌனமா இருக்க கூடாது, இந்த காலத்திலே நீ செயல்பட வேண்டிய காலத்திலே நீ மௌனமா இருந்தேன்னு சொன்னா நீ தான் அழிவு போற, ஆனா ரட்சிப்பு எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து யாருக்கோ ஒரு இடத்துல வந்துடும், யூதருக்கு வந்துவிடும் என்று சொல்லி எச்சரிப்பை கொடுக்கிறது. அதே எச்சரிப்பு எஸ்தருக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம். இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாரா இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறது, இந்த காலத்திலே நீ மௌனமா இருந்தால் ரட்சிப்பு வேற வழியா வந்துடும், ஆண்டவர் உங்களை நவுத்தி விட்டுவார் என்று சொல்லி. ஏங்க நான் செயல்படணும்? எதற்காக இவ்வளவு சீரியஸா ஆண்டவர் சொல்லுகிறார்? இவ்வளவு அவசரமா ஏன் செயல்பட? எஸ்தரை ஆகட்டும், நம்மளை ஆகட்டும், ஏன் இவ்வளவு வேகமாக ஆண்டவர் துரிதமாக ஏவுகிறார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 7வது அதிகாரத்தை எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ள. எசேக்கியேல் தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 7வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். மனுபுத்திரனே, இஸ்ரவேல் தேசத்தை குறித்து கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், முடிவு வருகிறது, தேசத்தின் 4 முனைகளின் மேலும் முடிவு வருகிறது, இப்போதே உன்மேல் முடிவு வருகிறது. ஏன் செயல்பட வேண்டும் என்று சொல்லி அங்க ஆண்டவர் சொல்லுகிறார். மொர்தெகாயின் மேல் கூட தேவன் சொல்லுகிறார். காரணம் என்ன என்று சொன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், முடிவு வருகிறது. தேசத்தின் 4 திசைகளிலும் ஒரு முடிவு நெருங்கிக் கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு தேசம் எதை நோக்கி தெரியுமா ஓடிக்கொண்டு இருக்கிறது? ஒரு முடிவை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா வன்முறை, எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா என்னது, அசுத்தம், விபச்சாரம், எந்த இடத்துல திரும்பினாலும் அன்பு கிடையவே கிடையாது. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், தேசத்துக்கு ஒரு முடிவு வருகிறது. எங்க பார்த்தாலும் அழிவுதான். அதைத்தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லுகிறார். நீ இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, யார் இஸ்ரவேல் தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லு, முடிவு வருகிறது. தேசத்தின் 4 முனைகளின் மேலும் ஒரு முடிவு வருகிறது. அது மாத்திரமல்ல, 5வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், தீங்கு வருகிறது. முடிவு மாத்திரமல்ல, தீங்கும் வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு கடைசி நாட்களிலே நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாட்களிலே கிறிஸ்தவன் அமைதியா இருக்க கூடாதுங்க. இன்னைக்கு அமைதியா இருக்கிறதுக்காக அழைக்கப்படல. எசேக்கியேல் மூலமாய் தேவன் சொல்லுகிறார், முடிவு வருகிறது, தீங்கு வருகிறது. அது மாத்திரமல்ல, 25வது வசனத்தை வாசிக்கலாம். சங்காரம் வருகிறது. அப்பொழுது சமாதானத்தை தேடுவார்கள், ஆனாலும் அது கிடையாது. முடிவு வருகிறது, தீங்கு வருகிறது, சங்காரம் வரப்போகிறது. பட்டயத்தோடு தேவதூதனை ஆண்டவர் நியாயத்திற்கிறதற்காக எல்லாவற்றையும் மாய்த்தான். சங்காரம் ரெடியா இருக்கு. அப்ப சமாதானத்தை தேடுவார்கள், அப்பொழுது கிடையாது. 26வது வசனத்தை வாசிக்கலாம். விக்கிரத்தின் மேல் விக்கிரம் வரும், துர்ச்செய்தியின் மேல் துர்ச்செய்தி பிறக்கும். அப்பொழுது தீர்க்கதரிசியினிடத்திலே தரிசனத்தை தேடுவார்கள், ஆனாலும் ஆசாரியனிடத்திலே வேதமும் மூப்பரிடத்திலே ஆலோசனையும் இராமல் ஒழிந்து போகும். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் சொல்லுகிறார், துர்ச்செய்தியின் மேலே துர்ச்செய்தி வரப்போகிறது. 4 காரியத்தை சொல்லுகிறார். முடிவு வரப்போகிறது, தீங்கு வருகிறது, சங்காரம் வருகிறது, துர்ச்செய்தி வருகிறது. இந்த நேரத்திலே அமைதியா இருக்கலாமா? நல்லா கவனிக்கணும். வெள்ளம் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. நான் பாட்டி வீட்டுல சேஃப்டியா இருப்பேன்னு சொன்னா இல்ல, ரவுண்ட் ஆயிரும். அதான் சொல்றேன், இந்த காட்டு வெள்ளம் எப்படி வரும்னு என்ன பண்ணாதுங்க தெரியறது. வனாந்திர மாதிரி தான் இருக்கும், வறண்டு போய் தான் கிடக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல மழை பெஞ்சிருக்கும். ஆனா என்ன பண்ணு தெரியுமா, திடீர்னு அந்த வெள்ளம் 4 திசையில என்ன பண்ணு தெரியுமா, சடனா தூந்துடும். ஒண்ணுமே மேகமே இருக்காது. ஒரு மேக அறிகுறி, என்னமா மழைக்கான மேகத்துக்குரிய அறிகுறி ஒண்ணுமே இருக்காது. ஆனா திடீர் என்று சொல்லி என்ன பண்ண தெரியுமா, சங்காரம் தேசத்தின் மேலே அந்த காட்டு வெள்ளம் வரும். அப்போ ஒரு மனுஷன் சொல்றான், எனக்கு என்னமோ அவன் யோசிச்சவன் சொல்றான், அனுபவம் உள்ளவன் சொல்றான், வரப்போற மாதிரி தெரியுது, காட்டு வெள்ளம் வர மாதிரி தெரியுது, இந்த வீட்டை விட்டுட்டு மேல கரையில நிக்கிறது நமக்கு நல்லதுன்னு அங்க இருக்கிற குடிகளை எல்லாம் பார்த்து சொல்லும் பொழுது
எல்லாரும் சொல்றாங்க, இவனுக்கு எங்கப்பா எவ்வளவு வெயில் சும்மா சுண்ணு அடிக்குது, இப்ப போய் மழை வரும் வெள்ளம் வரும் சொல்லிக்கிட்டு இருக்கானேன்னு சொல்லி அந்த வீட்டிலே இருப்பாங்கன்னா எல்லாரும் சாவாங்க. லேலுயா. என்னைக்கு ஒரு மனிதன் எச்சரிப்பு பெறுகிறானோ அவன் மேட்டுக்குள்ள ஏறிடுவான். லேலுயா. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நீ என்ன பண்ண வேண்டும்? சங்காரம் வருகிறது, முடிவு வருகிறது என்று தேசத்துக்கு சொல்லுகிறதற்காக அழைக்கப்பட்டவர்கள் நான். லேலுயா. இன்றைக்கு நான் செய்கிறேன் ஆண்டவரே, இன்றைக்கு நான் செயல்படுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுகிறார், வீட்டில் இருக்கக்கூடிய காலம் இதல்ல. ஒவ்வொரு ஜனங்களையும் பார்த்து நான் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? தேசத்துக்கு முடிவு வரப்போகிறது, என் தேசத்தை ஆண்டவர் நியாயத்திற்கு வரப்போகிறார், இயேசு சீக்கிரம் வருகிறார் என்று சொல்லி அழைக்கிறதற்காக சொல்லுகிறதற்காக அழைக்கப்பட்ட ஜாதிகள் நம்ம. இன்றைக்கு நம்ம நிறைய நேரம் செயல்படாம இருக்கிறோம். ஜாமக்காரனை போல மேலே நின்று என்ன பண்ணுகிறது? வரப்போகிறது, ஒரு முடிவு வந்து நெருங்கி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி உள்ள இருக்கிற மனிதனுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறதற்காக அழைக்கப்பட்டவர்கள். ஆனா நம்ம என்ன தெரியுமா? வீட்டுல ஆயப்படுகிறது. என்ன வந்தா நமக்கு என்ன, யார் வந்தா நமக்கு என்ன, என்ன காற்று வெள்ளம் வந்தா என்ன, இடி வந்தா என்ன, மின்னல் வந்தா நமக்கு என்ன, நாம சேஃபா இருக்கிறோமா, நாம மேட்டில் ஏறி தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால தப்பிக்க முடியாது. லேலுயா. லேலுயா. அதான் மொர்தெகாய் சொல்லுகிறார் எஸ்தரை பார்த்து, நீ அமைதியா இருந்தேனா ரட்சிப்பு வேற வழியா வரும், காப்பாற்றப்படுவாங்க. ஆனா நீ என்ன பண்ணுவ தெரியுமா? குற்றவாளியாய் காணப்படுவாய் என்று சொல்லி. இன்றைக்கு ஆண்டவரே, நான் செயல்பட எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. ஒரு மனிதனை குறித்து, நான் எஸ்தரை குறித்து இங்க பேச வரல. எஸ்தரை குறித்து நம்ம எவ்வளவு விஷயங்களை கேள்விப்பட்டுட்டோம், நம்ம தியானிச்சிருக்கோம். ஆனா பெயரே இல்லாத ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய குடும்பத்தை சுற்றியுள்ள மக்களுக்காக செயல்பட்டான், அவனை போல இன்னைக்கு என்னை மாற்றுக்க ஆண்டவரே. இன்னைக்கு அதெல்லாம் நம்ம நிறைய தியானிக்கிறது இல்லை. ஆனா அந்த மனிதன் எப்படி செயல்பட்டான், அந்த சேவல் எப்படி இருக்கிற சூழ்நிலை ரொம்ப மோசமான சூழ்நிலை தான். 10 நிமிஷத்துல அது சாகலாம் போகுது. ஆனா அப்பொழுதும் செயல்பட்ட அந்த சேவலை போல இந்த வேதத்துல ஒரு மனிதன், அவன் பேர் கிடையாது, அவனுக்கு ஊர் கிடையாது, அந்த அட்ரஸ் எல்லாம் போடல, பட் ஆனா அவன் செயல்பட்டு அருமையா குடும்பத்தை தூக்கி நிற்பாட்டின ஒரு மனிதன் இன்றைக்கு வேதத்துல இருந்து நாம தியானிக்கலாம். தேவன் நமக்கு உதவி செய்வார். எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். 1 சாமுவேல் புத்தகம் 25வது அதிகாரத்தை எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். 1 சாமுவேல் புத்தகம் 25வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய தொழில்துறை கர்மேலிலே இருந்தது. அந்த மனுஷன் மகாபாரி குடித்தனக்காரனாய் இருந்தான். அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர்கத்தரித்து கொண்டிருந்தான். லேலுயா. லேலுயா. இந்த மனிதனுடைய பேர் நமக்கு நல்லா தெரியும், நாபால். லேலுயா. இந்த மனிதனையும் இந்த மனிதனுடைய குடும்பத்தையும் காப்பாற்றின ஒரு வேலைக்காரனை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு கூட தேவன் பேசுவார். லேலுயா. இவனுடைய காரியம் ஃபர்ஸ்ட், இவனை எப்படி, இவனுக்கு மேல ஒரு பெரிய பொல்லாப்பு வரப்போகுது. இவன் என்ன பண்ணிட்டான்? இவன் தாவீது நன்மை செய்தான் இந்த நாபாலுக்கு. நமக்கு தெரிந்த ஒரு விஷயம் தான். தாவீது என்ன பண்ணனா, இவனுக்கு எத்தனை ஆடு இருக்குது நீங்க போட்டிருக்கு? 4000 ஆடு. மொத்தம் 3000 ஆடு, 1000 வெள்ளாடு. 4000 ஆடு ஒரு மனிதன் வச்சிருப்பானா, அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருப்பான்னு பார்த்துக்கோங்க. அந்த நாட்கள்ல அது ஒரு பெரிய விஷயம். லேலுயா. அப்படிப்பட்ட அந்த மனிதனுடைய பொருட்களை தாவீது ஒரு காலத்திலே காப்பாற்றினார். தாவீது ஹெல்ப் கேட்டு வரும்பொழுது நாபால் என்ன பண்ணிட்டான்? நான் உனக்கு தரமாட்டேன், செய்ய மாட்டேன், உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது தாவீது என்ன பண்றான்? 400 பேரோடு கூட இவர்களை எதிர்க்க, இவனை அழிக்கிறதற்கு வருகிறான். லேலுயா. அந்த அழிக்க வரும்பொழுது ஒரு வேலைக்காரன், நல்ல கவனிக்கணும், இந்த நாபால் இடத்துல இருந்த ஒரே வேலைக்காரன், நிறைய வேலைக்காரன். 4000 ஆடு இருக்குன்னா அவங்க எவ்வளவு வேலைக்காரன் இருந்திருப்பா நீங்க நினைக்கிறீங்க? 4000 ஆடை வந்து 10 பேர் சேர்த்து மேய்ச்சிட முடியுமா? இன்னைக்கு 10 ஆடை ஒரு ஆளை மேய்க்க முடியல. 10 ஆடை ஒரு மனுஷன்கிட்ட கொடுத்து மேய்க்க சொல்லுங்க, முடியாது. 100 ஆடு தான் ஒரு மனுஷனுக்கு. பைபிள்ல சொல்லுது ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. அந்த 100ல 1 காணாம போயிடும். இன்னைக்கெல்லாம் உள்ள சிச்சுவேஷன்ல 10 ஒரு ஆட்டை கொடுத்தாங்க, 10 டசனுக்கு போகுது. ஒன்னை பார்த்தா 1 பேர் 1. அதை தான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு பிள்ளையே போதும். ஏன் சொல்றான்? 2 பெத்தா 2 வடக்கு 1 போகுது. இதை பிடிச்சா அதை பிடிக்க முடியல, அதை பிடிச்சா இதை பிடிக்க முடியல. லேலுயா. ஒண்ணு அப்படி போகுது. அதனால அப்பனால 4000 அவனுக்கு ஆடு இருந்ததுன்னா அவனுக்கு கிட்டத்தட்ட நிச்சயமா பாத்தீங்கன்னா 100 ஆட்டுக்கு ஒரு ஆள் அப்படி கணக்கு போட்டா கூட போட்டுக்கோங்க, நிறைய பேர் இருக்கணும். நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்க. ஆனா ஒரே ஒரு வேகம் உள்ள ஒரு வேலைக்காரன் செயல்பட்டான். அவன் செயல்பட்டது எப்படி என்று சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி அவன் இருந்த சிச்சுவேஷன் என்னன்னு பார்க்கணும்.
இந்த சேவல் கசாப்பு கடையில இருந்து கூப்பிட மாதிரி இவன் இருந்த நிலைமை என்ன? ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு மட்டும் நல்லா இருந்தேன்னா நான் மட்டும் என்னெல்லாம் செய்வேன் தெரியுங்களா? அதெல்லாம் வாய் பேச்சுதான், சும்மா. நான் மட்டும் நல்லா இருந்தேன்னா ஆண்டவருக்காக எப்படி தெரியுமா? அதெல்லாம் உண்மையாவே அவங்கள செயல் என்ன அவங்களுக்கு கொட்டி கொடுங்க, செயல்படவே மாட்டாங்க. என்கிட்ட மட்டும் எவ்வளவு இருந்தா ஆண்டவருக்கு காணிக்கையா அள்ளி கொடுத்துருவேன்வாங்க. எவ்வளவு கொடுத்தாலும் கொடுக்கவே 10,000 கேட்பான். அடுத்த மாசம் ஆண்டுகிட்ட எத்தனாயிரம் கேட்பாங்க? 50,000 கேட்பாங்க. அடுத்த மாசம் என்ன பண்ணுவாங்க? 1,00,000 கொடுத்துருங்க ஆண்டவரே, செம்மையா உங்களுக்காக என்ன அள்ளி போடணும் தெரியுமா? ஆண்டவர் அதையும் கொடுப்பாரு. இவனுக்கு கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் ஏத்துக்கிட்டே தான் போவானே ஒழிய என்ன பண்ண மாட்டான், கொடுக்க இவனால முடியாது. ஆண்டவரே எனக்கு மட்டும் ஒரு நாள் லீவு கிடைச்சிருந்தோம், அப்படியே உபவாசம் இருந்து அப்படி முட்டி மோதி தேசத்துக்காக. இவனுக்கு 4 நாள் டைம் லீவு கொடுத்தாலும் என்ன பண்ண மாட்டான், உபவாசமே. வேலை இருக்கும் போது ஜோம் பண்ணி பாருங்க. உனக்கு வேலையில 1/2 மணி நேரம் சாப்பாடு கொடுக்குறான் பாத்தியா, அந்த 1/2 மணி நேரத்துல 10 நிமிஷத்துல சாப்பிட்டுட்டு அள்ளி வாய்க்குள்ள போட்டு 10 நிமிஷத்துல ஜோம் பண்றான் பாத்தீங்கன்னா அவன் ஜெயிப்பான். எனக்கு அது இருந்தா எனக்கு மட்டும் அப்படியே லீவ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி தெரியுமா ஜோம் பண்ணுவேன் அப்படின்னா சொன்ன ஆட்கள் தான். லேடியா செயல்படவே முடியாது. இருக்கிறத வச்சு ஆண்டவருக்காக செய்வேன். சிம்சோனை எதுக்க நிறைய பேர் வந்தாங்க. கழுத தாடை எலும்பு, பச்சை தாடை எலும்பு கிடைச்சு கையில எடுத்தான், அதான் ஆயுதமே. ஆண்டவரே என்கிட்ட மட்டும் ஒரு பட்டயம், கோலியாத்துக்கு இருந்த மாதிரி ஒரு பெரிய என்னது பட்டயமோ அப்படின்னா ஈட்டியில இருந்து வச்சுக்கோ, அடிச்சு நவுத்திரும் ஆண்டவரேன்னு ஆண்ட சொல்லுவார். பக்கத்துல என்ன கிடக்குது, தாடை எலும்பு கிடக்குது, அதை எடு. இதை வச்சு ஆண்ட சொல்லுவார். எடுன்னு சொல்றவர் அவரு. உடனே நம்ம சொல்றது ஈட்டி இருக்கட்டும் அப்படின்னா ஒரு பெரிய இமேஜினேஷன், ரொம்ப பெரிய ஹீரோவன். அவனுக்கு என்னது மார்க்கவசம் இல்லை, ஷூ இல்லை, ஒன்றுமே இல்லை. நம்மளால நிறைய பேர் எனக்கு மட்டும் அப்படின்னா எங்க அப்பாவை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்க, நான் எவ்வளவு தெரியுமா செயல்படுவேன். யாரும் சேஞ்ச் பண்ணணுமா? யாரும் சேஞ்ச் பண்ணணுமா? எங்க அப்பாவை மட்டும் மாத்திக்க ஆண்டவரே, எங்க அம்மாவை மட்டும் தூக்கிருங்க. இவன் அம்மாவை தூக்குனாலும் செயல்பட மாட்டான், அப்பாவை தூக்குனாலும் செயல்பட மாட்டான். என்ன கொடுத்தாலும் என்ன பண்ண மாட்டான் தெரியுமா? வாய்ப்பே கிடையாது. லேலுயா என்ன இருந்தாலும் நான் செயல்படுவேன். தாடை எலும்பு கிடைக்குதா, அதையும் கையில தூக்குறான் பாத்தீங்களா, அவன் ஹீரோ. லேலுயா இதை தாங்க ஆண்டவரே, அதை தாங்க, இதை தந்தீங்கன்னா அதை தந்தீங்கன்னா அப்படி கூழாங்கல் கையில கிடைச்சா கூட போதுங்க, கோடியா தடிக்க குறி வச்சிருக்கோம். லேலுயா ஆமென் சொல்றாங்களா? லேலுயா சொல்லுங்க. லேலுயா பக்கத்துல வந்து கையை பிடிச்சு சொல்லிருங்க, கையில உங்க கையில கையை பிடிக்க, கையை பிடிக்கணும். பக்கத்துல இருக்க காய உங்க கையில தாடை எலும்பு கிடைச்சாலும் பரவாயில்ல, கூழாங்கல் கிடைச்சாலும் பரவாயில்லைங்க, அடிக்க ரெடி ஆயிடணும், செயல்பட ரெடி ஆயிடணும். ரெடியான்னு கேட்டு வச்சுக்கோங்க. நான் சொல்றேன் இல்லைங்க, எனக்கு பெரிய பாறை கிடைச்சதுன்னா ஒரு சிலர் சொல்றேன், கோழியாத்த அடிக்க என்ன வேணுமா? அவன் நிக்கிறத பார்த்தோன்னா எவ்வளவு பெரிய ஆளு, இவனை அடிக்க இந்த கூழாங்கல்ல தாவி அடிச்சிருப்பான். அவன் என்னமோ என்னது ஒரு நக்குல போய் அடிச்சிட்டான். நமக்கு கூழாங்கல்ல விட ஒரு பெரிய பாறை கிடைச்சிட்டு நான் தூக்கி அவன் தலைமையிலேயே. அடுத்து இவன் என்ன கேட்பான்னு சொல்றாங்க, பாறையை தூக்க என் பொண்டாட்டி வந்துட்டா பரவாயில்ல. அடுத்து போடுவோம், பாறைய சிங்கிளா தூக்க முடியாது. அடுத்து என்ன கேள்வி வரும்? அடுத்து பாறையை தூக்கிட்டா உண்மைதான் கோழியத்தை போட்டுருவேன், பாறை தூக்குறதுக்கு ஒரு பொண்டாட்டி கிடைச்சா பரவாயில்ல. அடுத்து சொல்லுவான், ஆண்டவரே பொண்டாட்டியோட சேர்ந்து எங்களை ஏதாவது ஒரு கண்மனை மேல வச்சு ஒரு வீடு கிடைச்சிட்டா எங்க இருந்து தான் தூக்கி போடணும்? பாறையை கீழே இருந்து தூக்கி போட முடியுமாங்க? கூழாங்கல்ல வீசிடலாம், பாறையை என்ன பண்ண முடியாது, வீச முடியாது. அடுத்தவன் கேட்பான், ஒரு வீடு மட்டும் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. முதல் பொண்டாட்டியை கேட்பான். அடுத்து எதை கேட்பான்? ஒரு வீடு மட்டும் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மாடியில போய் நின்று பாறையை யார் மேல போட்டுருவேன்? கோழியா. ஆண்டவர் வீட்டையும் கொடுப்பார். நல்லது. அடுத்து இவன் வீட்டை கேட்டு, ஆண்டவரே மாடிக்கு போறதுக்கு கொஞ்சம் லிஃப்ட் மட்டும் வச்சுட்டீங்கன்னா பாறையை தூக்கிட்டு எப்படி நீங்களே எப்படிப்பா? ஆண்டவர் கேட்பார், எப்படிப்பா நீ மட்டும் இப்படி எல்லாம் கேட்க, வேற எவ்வளவு இப்படிலாம் கேட்ட, நீ மட்டும் எப்படிப்பா பேசலாம்? அப்புறம் லிஃப்ட் வச்சா கேட்பார், ஆண்டவரை தூக்கிட்டு போறது வேலைக்காரனை கொடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், ஒண்ணு வேண்டாப்பா, வேலைக்காரனையே நான் என்ன பண்றேன் யூஸ் பண்றேன்னு. அப்படித்தான் ஒரு வேலைக்காரனை யூஸ் பண்றேன். இவனுடைய சூழ்நிலையை பாருங்க. இந்த வேலைக்காரனை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி அவன் சூழ்நிலையை பாருங்க. இப்ப 25வது அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை தம்பி வாசித்தாரு. அதை போட்டுக்கு பாத்தீங்கன்னா அவனுடைய பேர் நாபால். அவனை குறிச்சு பாத்தீங்கன்னா அந்த மனுஷன் மகா பாரி குடித்தனக்காரன்
வேலைக்காரனா இருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மிகப்பெரிய செல்வந்தனா இருந்தான், பயங்கர வசதி சீமானா இருந்தான். அதோட அர்த்தம் அதுதான். ஏதோ புரியாத லாங்குவேஜ்ல போட்டுக்க மாதிரி நினைக்காது. மகாபாரி குடித்தனக்காரனா இருந்தான்னா வேற என்னமோ நினைச்சுக்க கூடாது. இல்லையா? மிகப்பெரிய அதான் 4000 ஆடுகள் அவனுக்கு இருந்ததுன்னா அப்ப அதை மேய்க்கிறதுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க? அந்த கூடாரம் 4000 ஆட்டை சும்மா வெளியில தூக்கி போட்டுற முடியுமா? அதுக்குன்னு என்னது கூடாரம் போட்டிருக்கணும். அப்ப எவ்வளவு இடம் அவனுக்கு வேணும்னு பார்த்துக்கோங்க. இல்லையா? மகாபெரிய செல்வந்தனா இருந்தான். அது மாத்திரமல்ல, அவனை குறித்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா அதே 25வது அதிகாரத்துல 17வது வசனத்தை வாசிக்கலாம். இப்போதும் நீ செய்ய வேண்டியதை கவனித்து பாரு. நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வரதா இருக்கிறது. இவரோ ஒருவரும் நம்மோட பேசக்கூடாதபடிக்கு, நாபாலை குறித்து வேலைக்காரன் சொல்றது, இவரோ ஒருவரும் தம்மோட பேசக்கூடாதபடிக்கு பேலியாளின் மகனாய் இருக்கிறார் என்றார். பேலியாளின் மகனாய் இருக்கிறான் என்று சொல்றார். அல்லேலூயா. ஒரு பெரிய செல்வந்தனம் தான். ஆனா வேலைக்காரன் சொல்றான் பேசக்கூடாதுன்றதை விட இதுல போட்டிருக்கு பேசவே துணிய மாட்டான். இந்த நாபால்கிட்ட போய் யாராவது என்ன பண்ண முடியாதான்? பேசுறதுக்கு துணிய கூட மாட்டான், ட்ரை கூட பண்ண மாட்டான். அந்த அளவுக்கு அவன் மோசம். பேலியாளின் மகன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னீங்கன்னா தீய செயல்களை புரிபவன் அர்த்தம். நான் வேலைக்காரன் சொல்றான், அவனோட காரியம் சிட்டி, அவனோட எஜமானுடைய, இந்த வேலைக்காரனுடைய எஜமானுடைய காரியத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவன் பெரிய செல்வந்தன், ஆனா யாரும் இவன்கிட்ட பேச முடியாது. அது மாத்திரம் இல்லாம தீய செயல்களை என்ன பண்ணுவான் இவன் புரியும். இப்படிப்பட்ட ஆள் தான் இவன் கூட. இவன் கீழே இவன் வேலை செய்ய எஜமானுடைய லெவல் என்ன, அவ்வளவுதான். நல்லா கவனிக்கணும். இவன் எந்த நிலைமையில செயல்பட்டான்னு பாருங்க. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு இவனோட காரியம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 25வது வசனத்தை வாசிக்கலாம். என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக என்ன வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால். அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. யார் தெரியுமா சொன்னா? அவன் பொண்டாட்டி சொல்றான். யாரோட பொண்டாட்டி? நாபாலோட பொண்டாட்டி சொல்றா. அவன் பேர் எப்படியோ, நாபாலுடைய அர்த்தம், அவனோட பேருக்கு அர்த்தம் என்னன்னா ஃபூலிஷ். அப்படின்னா என்ன? பைத்தியக்காரன், மூடத்தனம் உள்ளவன். பொண்டாட்டி சொல்றா, தாவீதை பார்த்து சொல்றான், அவனுக்கு பைத்தியமும் இருக்கு. பெரிய வசதி படைச்சவன் தான். அதான் அடிக்கடி சொல்லுவேன், யார்கிட்டனாலும் வேலை பார்த்தோம்னா பைத்தியக்காரன்கிட்ட வேலையை பார்க்க முடியாது. அப்படிதானா? அவன் எதையாவது அவனை பைத்தியக்காரத்தனமா பண்ணிடுவான். ஆனா திட்டுறது யாரை திட்டுவான்? நம்மளை திட்டுவான். எதுக்கு இந்த உயரம் அங்க போய் சொல்லுவேன்? நம்ம கரெக்டா தான் சொல்லியிருப்போம். நம்ம என்ன பண்ணிருப்போம்? கரெக்டா தான் வேலை பார்த்துருப்போம். இதை இப்படிதான் தொடக்கிறதா செய்யறோன்னு என்ன பண்ணுவாங்க? அதான் சொல்றேன், பைத்தியக்காரங்கிட்ட வேலை செய்யவே மற்ற எல்லார்கிட்டையும் வேலை செஞ்சிடறாங்க. படிப்பறிவு இல்லாதவங்ககிட்ட கூட என்ன பண்ணலாம்? தாராளமா வேலை செய்யலாம். ஆனா பைத்தியக்காரங்கிட்ட நீ ஏன் அப்படி தலையை பறித்து முடிச்சு போட்டு வந்து வேலை செய்யறமா? நீ ஏன் சுடிதாரை போட்டு வேலை செய்யறமா? நீ ஏன் பேண்ட் சட்டையை போட்டு வேலை செய்யறமா? நீ ஏன் குடிச்சு வேலை செய்யற? 1008 கேள்வி கேட்பான். பொண்டாட்டியும் சொல்றாங்க பைத்தியக்காரன். ஒருவேளை நீங்க நினைக்கலாம் பொண்டாட்டியோட கதையே இருந்தாங்க, நல்லா இருக்கிற புருஷனையும் பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, இவளை குறிச்சு போட்டுருக்கு நல்ல பெண்மணி. லேலுயா. அவ வேணுங்கிட்டே எல்லாம் சொல்லல, மனசுல ஏதோ வஞ்சத்தை வச்சு சொல்லல. நெஜம். வேலைக்காரன் சொல்லிட்டாங்க பேலியாளி மனுஷன், ஒரு வயது இவங்கிட்ட போய் பேச முடியாது. அப்படிதான் இவனுடைய எஜமானுடைய நிலைமை. இந்த வேலைக்காரன் இருக்கிற சிச்சுவேஷனை பாருங்க, ரொம்ப மோசமான சிச்சுவேஷனுங்க. பைத்தியக்காரன் அவன்கிட்ட தான் வேலை செய்யறான். ஆட்டு கொண்டு வந்துச்சுன்னா இவன் முடிச்சு, இவன் சோழி முடிச்சு. ஆடு ஒருவேளை நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆடு என்னது மாசமா இருக்கு, குட்டி 1 போட, பொண்ணு போட்டு 2 போடன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு ஆடு 2 போட்டுச்சு. இவன்கிட்ட இருக்க ஆடு 1 குட்டி தான் போட்டுருக்கா, இவனை பிடிச்சிப்பான். அந்த ஆடு எப்படி 2 குட்டி போட்டுச்சு? உன்கிட்ட ஆடு விட்ட ஆடு எத்தனை போட்டிருக்கு? 1 தான் போட்டிருக்கு. நீ சரியா தீனி போட்டியா, புல்ல போட்டியா? அவ்வளவு டார்ச்சர்ஸ் உள்ள எஜமான் தான் அவன். பயங்கர வெட்டர் டார்ச்சர் அவனுக்கு. வைத்தியக்காரங்கிட்ட தான் வேலை பார்த்தான், அவனுக்கு கீழே தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். லேலுயா. சரி, இவன் தான் இப்படி எஜமாட்டி எப்படி? 25வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தாள். அந்த புருஷனோ முரடனும் நிராகரிகனுமாய் இருந்தான். நல்ல கவனிக்க, அந்த நாபாலுடைய மனைவியை குறித்து போட்டிருக்கு அபிகாயில். அவளை குறித்து என்ன போட்டிருக்குன்னா மகா புத்திசாலி தான். ஆனா கணவனுக்கு இவனுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை.
எப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, தாவீது கிட்ட இருந்து ஆட்கள் வராங்க. முதல் தூதாட்களை தாவீது அனுப்புகிறார், போய் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் கேட்டுவா அப்படின்னு. அது யாருக்கு தெரியாது தெரியுமா? மனைவிக்கு என்ன பண்ணார்? அபிகாயிலுக்கு தெரியா. காரணம் என்ன தெரியுமா? பைத்தியக்காரன். அவன் கூட சேர்றவனு எப்படிதான் இருப்பான்? பைத்தியக்காரனா தான் இருப்பான். அவன் நம்ம சொன்னா எதையும் கேட்க மாட்டான். நிறைய நேரம் கணவன்மார்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குங்க. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் ஒரு பெண்ணா இருந்து இப்படி சொல்றேன், பெண்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி. இல்லை இல்லை, ஆண்டவர் ஏன் வந்து மனைவியை கொடுத்துருக்காருன்னா, அவங்களோட சரீரத்துல என்னதுதான் அது எப்படிதானா ஆண்டவர் என்ன பண்ணாரு? இவர்கள் இருவராயிராமல் ஒருவராக இருப்பார்கள். ஒரு சில நேரம் ஒரு சில ஆலோசனை கொடுக்க தான் மனைவியானவளை வச்சிருக்கிறாங்க. எல்லாம் எனக்கு தெரியும்னு என்ன பண்ணக்கூடாது? கணவன்மார்கள் ஆடவே கூடாது. ஒரு சில நேரம் அந்த அட்வைஸ் உங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா? வேணும். ஆனால் நிறைய ஒரு சிலர், எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் என்ன தெரியுமா? படிக்காத ஜென்மம், கூமுட்டையை கட்டிட்டு வந்துட்டேன். படிச்ச உனக்கு இல்லாத அறிவு மனைவிகளுக்கு உண்டு. லேலுயா. பிராக்டிக்கலான அறிவு யாருக்கு உண்டு தெரியுமா? மனைவிமார்களுக்கு உண்டுங்க. இன்னைக்கு நிறைய பேர் அதை கேட்கறது இல்லை. எனக்கு எல்லாம் தெரியும், என்ன வருமானம் வந்தது மனைவிக்கு தெரியாது. அப்புறம் எதுக்குங்க நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணணும்? எங்க போறேன் தெரியாது, மனைவி கிட்ட சொல்றதே இல்லை. அப்படியே போறது, அப்படியே என்னமோ நாய் வெளியே போயிட்டு பாட்டு வரும் பாருங்க, பார்த்தீங்களா? அப்படி பாட்டு வெளியே போயிட்டு வர்றது. மனைவி கிட்ட கேட்கறேன், எங்கம்மா அவங்க வீட்டுக்காரு? தெரியல. எப்போ வருவாரு? தெரியல. எங்க போயிருக்காரு? ஒண்ணுமே தெரியாது. லேலுயா. மனைவியோட அட்வைஸும் கேட்கறது இல்லை. லேலுயா. அபிகாயில் பார்த்தா இது என்னவோ பண்ணிட்டு போட்டு பைத்தியக்காரன், இவன் நம்ம சொல்ற பேச்ச. ஒரு சில நேரம் மனைவிகள் அப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு சில நேரமாவது மனைவி பேச்ச கேட்கணும். ஒரு சில கணவன் இருக்காங்க, எல்லாமே மனைவியா தான் இருப்பாங்க. அதுவும் டேஞ்சர். லேலுயா. எல்லாமே மனைவியா இருக்கக்கூடாதுங்க, பாதி தான். லேலுயா. ரெண்டுமே ஒரு மனைவி சொல்றத மந்திரம் தான். மனைவி சொல் மந்திரம். அப்படி மந்திரம் சொன்ன மாதிரி அப்படி 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 ஆடுவாங்க. எல்லாத்தையும் மனைவி சொல்லுவாங்க. அம்மா அப்பா கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்து விட்டுருவான். பிள்ளைகளை கொண்டு போய் அங்கே சேர்த்து விட்டுனா சேர்த்துவான். எனக்கு அந்த ட்ரெஸ் வாங்கி கொடுனா. பைத்தியக்காரன் அவன், டெஃபினட்டா பைத்தியக்காரன் தான். என்ன வேணுமோ மனைவிக்கு அதுதான். அது ஒரு பாதி தான். லேலுயா. கேட்காமே விட்டுறக்கூடாது, முழுசாவும். லேலுயா. மீச இருக்குல்ல, அது மாதிரி வாழும். லேலுயா. லேலுயா. ஆமா, டோட்டலா என்ன பண்ணிடக்கூடாது. அப்படியே மனைவி அவ சொன்னா போதும். அவ சொல்லிட்டா. ஒரு சிலர்லாம் இருக்காங்க, அவ சொல்லிட்டா போதும், சர்ச்சுக்குள்ளே கால் எடுத்து வைக்க மாட்டான். என் மொட்டாட்டி சொன்னாங்க, ஏன்டான்று ஆண்டவர் சொல்லுவார், உன் மொட்டாட்டி தான் சொன்னா நரகத்துக்கு மாப்பிள்ளையை கூட்டிட்டு போறேன் போயிரு அப்படின்னு. லேலுயா. நாலேஜ் இருக்குங்க, எதை கேட்கணுமோ அதை கேட்கணும். லேலுயா. அவங்க படிச்சாங்களோ இல்லையோ, அதுதான் விழா எலும்புன்னு இணைச்சாரா இல்லையா? சொல்லுங்க. அந்த மனைவி தான் உங்களுக்கு விழா எலும்புன்னு வச்சுட்டாரு. விழா எலும்பு ஒரு சில நேரம் குத்தும், கரெக்டா குத்தும். அந்த நேரத்துல என்ன பண்ண? விழிப்படைஞ்சிடும். லேலுயா. என்ன சொல்றது? கூமுட்டையை கட்டிட்டு வந்துட்டேன். ஆண்டவர் தான் திட்டுறீங்க பிரதர். நீங்க கூமுட்டைன்னு உங்க மனைவி என்னைக்கு நீங்க சொன்னீங்களா? நீங்க மனைவியை திட்டல, ஆண்டவரை திட்டுறீங்க. லேலுயா. ஆண்டவரை பார்த்து சொல்றீங்க கூமுட்டையை கட்டி வச்சிட்டீங்க. நான் சொல்றேன், எப்பா இந்த கூமுட்டைக்கு அந்த கூமுட்டை தான்ப்பா கரெக்டா இருக்கும். எந்த வெள்ளைக்கருக்குள்ள மஞ்சக்கரு எப்படி இருக்கும் சொல்லுங்க? அப்படிதானே ஆண்டு சொல்றாரு. உனக்கு ஏத்த ஜோடி நான் அவதாப்பா வச்சிருக்கேன். உங்களுடைய ரெண்டு பேருடைய இருதையும் பொருந்துற மாதிரி அந்த கரெக்டா லாக் ஆயிரும். லேலுயா. அப்படிதான்ப்பா வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா நம்ம சொல்றது, உன்னை கட்டிட்டு நான் அழுகுற பாருங்க. ஆண்டவர் சொல்வாரு, அவனுக்கு ஒன்னை கட்டிட்டு அந்த புள்ள அழுகுது பாரு. அவன் ராஜாத்தி, அவன் எப்படிப்பட்டவ தெரியுமா? உண்மையா அதை போட்டுக்கு பாருங்க, முரண. அவனுக்கு போய் அமைச்சிருக்கா பாருங்க, சௌந்தரியவதியா, அறிவாளியா. ஆனா இந்த இருக்கான் பாருங்க, பைத்தியக்காரன் ஆபால் இருக்கான் பாத்தீங்களா? பேச்சே கேட்க மாட்டான். நல்லவனா இருந்தா என்ன பண்ணணும்? ஏடி இந்த தாவீதுன்னு ஒரு ஆள் அனுப்பிச்சிருக்கான், இந்த மாதிரி கேட்கறான் ஹெல்ப், என்ன பண்ணலான்டீங்கன்னா நிச்சயமா அபிகாயில் என்ன தெரியுமா சொல்லியிருப்பா? எங்க கொடுக்கறதுனால தப்பு இல்லைங்க, நமக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருந்திருக்காங்கண்ணா, நம்ம கொடுக்கலாம், தப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். இவன் கேட்கவே மாட்டான். உனக்கு ஒன்றும் தெரியாது, உள்ள போ. ஒரு சிலர் பாருங்க மனைவியை வேலைக்காரி மாதிரியே வச்சிருப்பாங்க. நான் மனைவியை பத்தி பேசல, வேலைக்காரனை பத்தி தான். ஆனாலும் ஆண்டவர் பேசுகிறார். லேலுயா. ஆமா, எல்லாம் இவங்க செய்யணும். ஏ டு செட். செருப்பு எடுத்து போடணும், சார் வெளியே போனா செருப்பு எடுத்து போடணும், சாக்ஸை எடுத்து அவருக்கு காலில் மாட்டணும். அப்படி விட்டா நெஞ்சில் எடுத்து எட்டி பிரிக்குங்க. ஏன் கையில் உடனே அப்படி சாக்ஸ் எடுத்து இவருக்கு போட்டு விட்டுறணும். பனியன் அப்படி தோச்சு, நான் இதை போடுறவனுக்கு தெரியாதா? 4 பிள்ளைய பார்க்க வேண்டாம், இவர் ஒரு பிள்ளைய பார்க்க மாட்டார். ஒரு பிள்ளைக்கு என்ன பண்ண மாட்டாரு? அங்க ஒன்று பேடிட்டு இருக்கோம், ஒன்று தொட்டில் அழுதுகிட்டு இருக்கோம், ஒன்று பசியில் இருக்கணும். இத்தனையும் பார்த்து இவருக்கு சாக்ஸ் எடுத்து கொடுக்கணும். அது நாரி இருக்கக்கூடாது, அவ மூஞ்சில எட்டி விரிக்கிறது. கணக்கு கொடுக்கணும் பிரதர், மறந்துடக்கூடாது. லேலுயா. ஆமா, மனைவி ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறார்? நமக்கு துணையா கொடுத்திருக்கிறார். அவ சொல்ல ஒரு
சொந்த அவங்க மனைவி கிட்ட அன்பு காட்டுங்க. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசுறது இல்லை. ஏப்பா அத்தான் அந்த புடவை நல்லா இருக்கானா, கிழிக்குது உனக்கு. எப்படி கணவன் என்ன சொல்றது, உனக்கு எதை போட்டாலும் பண்ணி எப்படி இருக்கணும். இதெல்லாம் எவ்வளவு பெரிய வேதனை தெரியுமா? மனைவி ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சான்னு வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கை உண்மையாக ரொம்ப கஷ்டம். இல்லையா? உங்க வாழ்க்கையில மனைவி வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு உயிர்வை நீங்க பார்த்துருக்கிறீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களால வாழலாம் முடியுமா? நீங்க ஒருவேளை இன்னைக்கு ஒரு பெரிய லெவலுக்கு வந்திருக்கலாம், பெரிய ஸ்டேட்டஸுக்கு வந்திருக்கலாம், ஆனா உங்க பேக்ல கொஞ்சம் பழைய வாழ்க்கையை பாருங்க. அந்த மனைவி வந்து உங்களோட இவ இருக்க போய் தான் வாழ்றா. ஒரு சிலர்லாம் இவ இந்த பெண் இருக்க போய் தான், ஒரு சிலர்லாம் இவங்க மத்தவளா இருக்க அடிச்சு நவுத்திட்டு போயிருப்பா. ஒருத்தரும் நான் படிச்சவளை கட்டியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஆகோ ஓகோன்னு போயிருப்பேன். இல்ல, அவனை படிச்சிருந்தவனை கட்டியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அவன் அடிக்கிற அடியில தெருப்பனை விட்டு ஓடி இருப்பீங்க. ஒண்ணும் இல்லாதனால உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். இல்லையா? இவன் பாத்தீங்கன்னா இப்போ எஜமான வைத்தியக்காரன், எஜமாட்டி எப்படிப்பட்டவ, ஒதுங்கியே நிக்கிறவ. ஏன்னா நம்ம சொன்னா கேட்க மாட்டான், அவன் தான் வச்சுன்னா சட்டான்னு வாழுவான். இவன்ட்ட நம்ம சொன்னா மட்டும் என்ன பண்ணி கேட்கவா போறான், அதனால கண்டிக்கவே மாட்டான். என்ன நடந்தாலும் அவளுக்கு என்ன இல்லை, ஏன்னா மரியாதை இல்லை. வீட்டுல நம்ம பேச்சுக்கு என்ன இல்லை, துணி கூட மரியாதை இல்லை. நம்ம ஏன் சொல்லணும், ஒதுங்கிறாள். இப்ப நல்லா கவனிக்கணும், அங்க நடக்கிறது என்னது, அந்த வீட்டுக்குள்ள நடக்கிறது என்ன வாசிக்கலாம். 25வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கலாம். அபிகாயில் நாபாலிடத்தில் வந்தபோது இதோ ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து அவன் வீட்டிலே நடந்தது. அவன் எங்க நடந்துட்டு இருக்குப்பா, ஒரு பெரிய திருவிழா நடந்துட்டு இருக்கு. ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து அவன் வீட்டிலே. யார் வீட்டுல? நாபாலுடைய வீட்டிலே நடந்தது. அவன் இருதயம் கழித்திருந்தது. அவன் மிகவும் வெறித்த குட்டி, செம்ம குட்டி போத, ஃபுல்லா திராட்சை அடிச்சு ஃபுல்லா பிளாட். அந்த ஒரு பெரிய ஆட்டம் பாட்டம் டான்ஸ் அப்படி நடக்குது. ஒரு பெரிய, ஏன்னா 4000 ஆடுக்கு மரித்த திரிக்கிறார். பெரிய வருமானம் அன்னைக்கு. நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு பண்டிகை காலங்கள் வருது பாரு, கிறிஸ்துமஸ் மாதிரி ஒரு பெரிய செலிப்ரேட் அங்க நடந்துட்டு இருக்கு. பயங்கர டான்ஸ் தான், பயங்கர, ஏன்னா வருமானம் எக்கச்சக்கமா வந்துருச்சு. பயங்கர அங்க விருந்து நடக்கும். ராஜ விருந்துக்கு ஒப்பான, அப்படின்னா என்ன அர்த்தம், ராஜ அரண்மனையில எப்படி ஒரு விருந்து நடக்கும், அரச விருந்துக்கு ஒப்பான விருந்து அங்க நாபாலுடைய வீட்டுல நடந்துட்டு இருக்கு. இதெல்லாத்தையும் இவன் பார்த்துட்டே இருக்கிறான் வேலைக்காரன். இந்த விருந்துல இவன் கலந்து கொள்ளவும் இல்லை, இவன் மனம் லயிக்கவும் இல்லை. எஜமான் மேல என்ன இல்லை தெரியுமா, அவன் பைத்தியக்காரன் தானே அப்படின்னு நினைக்கல. இவன் அழகா தூர காரியத்தை பார்க்கறான். அவன் காதுல ஒண்ணு தொழிக்குது, ஆபத்து வரப்போகுது, முடிவு வரப்போகுது. முடிவு அங்க தாவீது என்ன பண்ணிட்டான் தெரியுமா, பட்டயத்தோடு 400 வீரர்களோடு கூட என்ன பண்ணிட்டான், கிளம்பிட்டான். இது இந்த வேலைக்காரன் பார்க்கறான் பாருங்க. என்ன ஒரு அருமையான, அவனுடைய பேர் போடப்படலை, அதுல போட்டுருக்கு பாருங்க, வாசிக்கலாம் பாருங்க. 25வது அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 14வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது வேலைக்காரரில் ஒருவன் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயிலை நோக்கி, கரெக்டா நல்ல கவனம், வேலைக்காரன், பல வேலைக்காரங்க இருந்தாங்க. அதுல ஒரு வேலைக்காரன் எல்லா துருத்து நல்ல கவனிக்கணும். இந்த எஜமான் சொல்லிட்டே பைத்தியக்காரன், யாருக்கு என்ன பண்ண மாட்டான், பேச கூட முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு மோசம். அவனே ஒரு நாள் விருந்து வைக்கிறான்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, நம்ம அந்த இடத்துல வேலை செய்யணும், நம்ம என்ன செய்வோம், என்னைக்கும் செய்ய மாட்டான்டா, இன்னைக்குதான் விருந்து வச்சிருக்கான், இன்னைக்கு நவுத்துனாதான் உண்டு. போனஸ் வாங்குறாங்க, ஒரு வருஷம் முழுசு வேலை பார்த்து ஒரு நாள் என்ன பண்றோம், போனஸ் வாங்குறோம். வாங்கிட்டு வர்ற வழியில நீங்க வேலை பார்த்தா அந்த ஓனர் என்ன பண்ணிருக்க, விழுந்து கிடக்குறான், என்ன பண்ணுவீங்க, என்னங்க கொடுப்பானா, எனக்கு போனஸ் கொடுத்தானே கொடுத்துருந்தாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டேன், வருஷம் முடிச்சு கஷ்டப்பட்டேன். முன்னாடி கேட்டான், கார் வாங்கினான், யார் சம்பாத்தியத்தை வாங்கினான், நான் வளைக்க போய் தான் அவன் கார் வாங்கினான். இவ்வளவு வாங்கிட்டு எனக்கு போனஸே அவன் இவ்வளவுதான் கொடுத்துருப்பான். சாப்பிட்டு அப்படி பார்த்து கண்டுக்காத மாதிரி அவனுக்கு அவ்வளோ. அவனுக்கு அன்னைக்குதான் தீபாவளி கொண்டாட்டமே, பொங்கலை. யார் விழுந்துட்டா, ஓனர் விழுந்தது அவனுக்கு கொண்டாட்ட. வீட்டுல போய் சொல்றான், ஏட்டி வரப்போது வந்து பார்த்தேன், என்ன பார்த்தீங்க, என் ஓனர் இருக்கா பத்தியா, மழை பெஞ்சது, அதுக்குள்ள ஒரு குழி இருக்கு, பைத்தியக்காரன் காக்கா விழுந்து கிடந்தான். மணி கேட்பா, எங்க தூக்கி விட்டீங்களா, எதுக்கு தூக்குவேன், அவன் போனஸா கொடுத்தாண்டி, அவன் கார் எடுத்தாண்டி இந்த வருஷம், எனக்கு ஒண்ணுமே போனஸ் கம்மியா இருந்தது, திரும்பி சாப்பிட்டு வந்துட்டேன். இந்த போனஸ் வாங்கி இவன் அவ்வளவு கழிக்கிறான். ஆனா இந்த வேலைக்காரன் ராஜ விருந்து அங்க நடக்குதுங்க, அதுல மனம் லயிக்கவே இல்லை. பயங்கர செலிப்ரேட், அங்க ஆடல் பாடல் நடக்குது, அதுக்குள்ள அவன் கலந்துக்கவே இல்லை. ஒரு வேலைக்காரன் அவன் தனிச்சு அங்க நிற்கிறான்.
அவன் பார்க்குறான், தாவீது கிட்ட இருந்து ஒரு செய்தி வந்தது. இவன் அதை என்ன பண்ணிட்டான் தெரியுமா? ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுட்டான். இப்போ செயல்பட வேண்டும். இந்த நாட்கள் நான் அமைதியா இருக்கக்கூடிய நாட்கள் இல்லைன்னு சொல்லி இவன் பாரு, இவன் உண்மையாக யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அந்த படபடப்பு இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா, ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவோம். என்ன தெரியுமா, இவன் மோசங்க, இவன் நரகத்துக்கு போயிடுவான், இவன் அழிச்சு போயிடுவான், இவன் அவ்வளவுதான், இவன் என்ன ஆண்டு நரகத்துக்கிட்டே முடிச்சுட்டாரு. இல்லை இல்லை இல்லை, நாமால அப்படி எனக்கு இந்த வேலைக்காரை பார்த்துருப்பானா என்ன தெரியுமா வரட்டும், அவனை ஆடுறான், நீ ஆடுற வரைக்கும் ஆடு. வர்றான் ஒருத்தன், தாவீது வர்றான், உன் கதை இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அடிக்க போது பாரு, மிஸ் ஆக போது பாரு, நீ தோட்ட காடிடா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான் தெரியுமா? நம்ம அந்த இடத்துல தான் நவுத்திருப்போம். ஆனா அந்த வேலைக்காரன் என்ன தெரியுமா, நவரவே இல்லை. அவன் கடைசி வரைக்கும் அவன் ரெஸ்பான்ஸ பாருங்க, என் எஜமான் மேல ஒரு பொல்லாப்பு வருகிறதா இருக்கிறது. அவன் சொல்றான் பாருங்க, வசனத்தை வாசிக்கலாம், வாசிக்க 14 வசனம். இதோ 14 வசனம், நம்முடைய 14 வசனத்துல, இதோ நம்முடைய எஜமானுடைய சுக செய்தி விசாரிக்க தாவீது வனாந்தரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினான். அவர்கள் பேரில் அவர் சீறினார். அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாக இருந்தார். அவன் எவ்வளவு அழகா பாருங்க, நாபால்கிட்ட போலங்க. யார்கிட்ட வந்துட்டான் தெரியுமா? அவன் மனைவி கிட்ட. அவன் புத்திசாலி இல்ல, யார்கிட்ட போய் சொல்லணுமோ அங்க அடிக்கிறான் பாருங்க. இந்த வேலைக்காரன் நினைச்சிருந்தா போய் பார்ட்டியில கலந்து கொள்ளலாங்க, அவனுடைய எல்லா காரியத்திலே சுகத்திலே சுகமா வாழ்ந்துருக்கலாம், வீட்டுக்கு போயிருக்கலாம். இவனை தான் அடிக்க வந்திருக்கான், நம்ம நவுந்துடலாம். இல்ல, யார்கிட்ட போலாம்? நாபால்கிட்ட இப்ப பேச முடியாது, ஏன்னா புல் தண்ணியில இருக்கான். நாபால்கிட்ட இப்ப கிட்ட நெருங்க முடியாது, பேசவே முடியாது. அவன் அப்படி இப்ப பயங்கர என்ஜாய்ல இருக்கான், நெருங்க முடியாது. இப்ப யார்கிட்ட போறது? நெருங்கிட்டே இருக்கு. அழிவு என்ன பண்ணிட்டு இருக்கு? தாவீது என்ன பண்ணிட்டு இருக்கா? 400 பேரோட அழிக்கிறதுக்கு பட்டயத்தோட நெருங்கி வந்துட்டே இருக்கான். இப்ப இவன் பதறான் பாருங்க. ஒரு கிறிஸ்தவனுக்கு இதைதாங்க இன்னைக்கு செய்யும். தேசத்துல ஒரு விஷயத்த, பேப்பர்ல ஒரு விஷயத்த பார்க்கும்போது நம்ம துடிக்கிறோமா? அங்க எரிமலை வெடிச்சது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. அங்கங்க எரிமலை வெடிக்கிட்டு கேரளாவில் அழிவு வந்துருச்சு, மழை வந்துட்டு நல்லா வந்துச்சு. பேப்பரை மட்டும் பார்த்துட்டு படிச்சுட்டான். அங்க கள்ளக்காதல 2 வருஷம் சாவடிச்சுட்டான், குழந்தைய கொண்டுட்டான். பேப்பரை படிச்சு மூடிடுறோம். இல்ல, இந்த பேரே இல்ல. அந்த வேலைக்காரன் அவன் பார்க்கறான் பாருங்க, அடடா இப்ப யார்கிட்ட பேசுறது? நாபால்கிட்ட பேச வாய்ப்பே கிடையாது. ஆனா மனைவி தனியா உட்கார்ந்துருக்கா, அவ எக்ஸாய் போய் தான் உட்கார்ந்துருக்கா. புத்திசாலி, இந்த வீட்டுல வாழ வேண்டியவே கிடையாது. அவ புத்திசாலி, அவ ஓரமா உட்காந்துட்டு அவட்ட போய் சொல்றான், வணக்கம் வந்து. இன்னொன்னு நீங்க நல்லா டீப்பா யோசிச்சு பார்க்கணும். இந்த வேலைக்காரன் போய் அபிகாயிட்ட பேசுறது அவளுக்கு மட்டும் நாபாலுக்கு தெரிஞ்சதுன்னா வேலைக்காரன் தலை இல்லைங்க, தன் உயிரையே பணைய வச்சா. என்ன பைத்தியக்காரன் தானே அவன் என்ன நினைப்பான்? என் பொண்டாட்டிட்ட உனக்கு என்னடா பேச்சு, அதுவும் நான் பாட்டி உனக்கு தானே வச்சிருக்கேன், எல்லாம் என்ஜாய் பண்ணணும், நீ மட்டும் எதுக்கு தனியா போய் பேசுறேன்? 2 பேரும் தலையை வெட்டிடுவான். ஆனா எதையுமே பார்க்கல. என் தலை போனா கூட பரவாயில்ல, என்ன நடந்தாலும் இந்த வீட்டுக்கு வருகிற பொல்லாப்ப நான் எப்படியாயிடும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தவனாய் தன் உயிரை பணயம் வைத்து என்ன பண்றா தெரியுமா? அபிகாயிட்ட போயிட்டான். நாபாலுடைய பொண்டாட்டிட்ட போய் சொன்னான், ஏமா பெரிய ஆபத்து வருகிறது. அந்த வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க, அது 17 வசனத்தை வாசிக்கலாம். இப்பொழுதும் நீ செய்ய வேண்டியதை கவனித்து பாரு. அவன் சொல்றான், அழகா சொல்றான் பாருங்க, அபிகாயிட்ட சொல்றான், இப்பொழுதும் நீ செய்ய வேண்டியதை கவனித்து பாரு. நம்முடைய எஜமான் மேலும் எவ்வளவு அழகான வார்த்தைகளை யூஸ் பண்றான் பாருங்க. நம்முடைய எஜமான், வார்த்தையை மீறலைங்க. பொண்டாட்டி பைத்தியக்காரன் சொல்றான், ஆனா அந்த வேலைக்காரன் சொல்றாங்க, நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் யாவர் மேலும், என் மேல நம்ம சொல்ல, அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதா, கட்டாயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அவன் சொல்றான் பாருங்க, அந்த தரிசனம், அந்த பார்வை அவனுக்கு இருந்தது. கட்டாயமா ஒரு பொல்லாப்பு வருகிறதா எனக்கு தோணுது, வந்துட்டு இருக்கு. ஆனா இவன்கிட்ட பேச முடியாது. நீ என்ன செய்யணுன்றதை யோசிச்சுப்பாரு. லேலுயா, லேலுயா. என்ன ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை இந்த வேலைக்காரன் வாழ்ந்திருக்கான் பாருங்க. இன்னைக்கு ஆண்டவரே, நம்ம நிறைய பேர் நிறைய நேரம் கிறிஸ்தவ நம்ம சொல்ற காரியம் என்ன தெரியுமா? நான் செயல்பட என் சூழ்நிலை சரியில்லை, நான் செயல்படணும் தான் நினைக்கிறேன். என் வாழ்க்கையில பல பிரச்சனை, 4 பக்கமும் பிரச்சனை தாங்க. தேசத்துக்காக நிற்கிறது. இவன் பாருங்க, அவன் வேலை செய்து சம்பளம் வாங்கின ஒரு எஜமானுக்கு அவன் நின்ன நிலைமையை பாருங்க. இன்னைக்கு எத்தனை பேருடைய குடும்பத்துல ரட்சிக்கப்படாத நபர் இருக்காங்க? எத்தனையோ பேர் வீட்டுல கணவன் ரட்சிக்கப்படல, மனைவி ரட்சிக்கப்படல, பிள்ளைகள் சரியில்லை, ஆனா திறப்பில நிற்க ஆட்கள் இல்லை. நம்ம குடும்பத்திலேயே இவன் பாருங்க, அவன் குடும்பத்துக்கு நிக்கலைங்க. ஒண்ணுமில்லாத பேலியாளின் தீச்செயல் புரிஞ்ச ஒரு எஜமானுக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காகவும்
என் எஜமான் மேல வருகிற தீங்கை நான் எப்படி பார்க்க முடியும்? அதுக்கு போய் ஓடுறான், மனைவி கிட்ட போய் சொல்றான், இந்த மாதிரி வருது, நீ என்ன செய்வியோ தெரியாது, என்னத்தையாவது செஞ்சு நிப்பாட்டு, உன்னாலதான் நிப்பாட்ட முடியும். இன்னைக்கு எத்தனை பேர் உங்களுடைய குடும்பத்துக்காக திறப்பில நின்று அழுகிறீங்க? 4 மணிக்கு எந்திரிச்சு கதறுங்க பிரதர், என் குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே. ஜெபமே இல்ல, குடும்பத்துக்காகவே ஜெபிக்காதவங்க என்ன கிறிஸ்தவங்க? ஆத்துமா ஒன்றும் ஆதாயம் செய்யாதபடிக்கு வெறுங்கையா எப்படி அவரை பார்க்க போறீங்க? உன் குடும்பத்துல இருக்கவே அந்த வேலைக்காரனுக்கு இருக்கிற ஒரு உணர்வு இருக்கு பாத்தீங்களா, ஒரு துடிப்பு இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு மனுஷனுக்கு இருந்தா ஏமா நரகத்துக்கு போறாங்க? ஒரு வியாதி வந்துட்டு அழுகுறீங்க, மாயமானங்க. ஒரு வியாதி என் பிள்ளைக்கு வந்துச்சு ஓன்னு அழுகுறா பாத்தீங்களா, அவன் அம்மா இல்ல, அவன் அப்பா கிடையாது, என் பிள்ளை நரகத்துக்கு போகுதுன்னு நினைச்சு அழுகுறா பாத்தீங்களா, அவன் தான் ஒரிஜினல் கிறிஸ்தவன். அவன் ஊருது, அவன் ரத்தத்துல ஊர்றதா என்ன தெரியுமா? கிறிஸ்தவ ரத்தம். அவன் ரத்தத்துல ஊருது பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்துவோட ரத்தம். இயேசு கிறிஸ்து எப்படி பாவிகளை ரட்சிக்க வந்தாரோ அப்படி முன்னா வந்துட்டா இந்த வேலைக்காரன். அவரை போல உள்ள குணம் அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வேலைக்காரன் பாருங்க, என் எஜமான் மோசம் தான், உண்மைதான், என்னை சுத்தி அப்படி ஆடல் பாடல் ஆர்ப்பாட்டம். இன்னைக்கு பாருங்க தேசத்துல என்ன நடக்குது தெரியுமா? லோத்துனுடைய நாட்களிலே நடந்தது போலதான் மனுஷகுமாரன் நாட்கள். பெண் கொண்டு பெண் கொடுத்து அதான் பேப்பர்ல பார்த்தேன், கேரளால பயங்கர மழை பெஞ்சிட்டு இருக்கு, அப்படிதான் வெள்ளம் வீட்டையே அடிச்சுட்டு போச்சு. ஒரு நியூஸ் போட்டாங்க பாத்தீங்களா, பேப்பர்ல நியூஸ் வந்தது, தினத்தந்தியில. என்ன நியூஸ் வந்தது தெரியுமா? அவ்வளவு வெள்ளத்துக்கு மத்தியிலையும் திருமணம் ஒன்று நடந்தது அப்படின்னு பாத்தீங்களா. மணப்பெண்ணையும் மணமகனையும் எதுல கூட்டிட்டு போனாங்க தெரியுமா? அதான நாங்க பேப்பரை பார்த்தாலும், சினிமா செய்திகளை பார்க்கறது, விளையாட்டு செய்திகளை பார்க்கறது, இதெல்லாம் பார்த்தாலும் விளங்கவும் மாட்டேங்குதுக்கா அப்படின்னு எண்ணத்துல கொண்டு போனாங்க தெரியுமா? மழை, பயங்கர மழை, மண்டபத்துக்குள்ள மணப்பெண்ணையும் என்ன பண்ணாங்கன்னா மாப்பிள்ளையும் பெண்ணையும் கூட்டிட்டு போக முடியல, இடுப்பளவு தண்ணி. நம்மளாம் நினைச்சிடலாம், கூட வர்றவங்களாம் என்ன பண்ணலாம் நினைச்சிடலாம், மணப்பெண்ணே நினையக்கூடாது, நினைச்சா அவன் ட்ரெஸ் எல்லாம் போயிடும், மாப்பிள்ளை வேட்டி சட்டை கட்டிட்டாரு, வேட்டியெல்லாம் நினைச்சா அசிங்கமா போயிடும். இப்ப என்ன பண்றதுன்னு பார்த்துட்டு சாப்பாடு செய்யறாங்கல்ல, பிரியாணிக்கு அண்டா, பிரியாணி அண்டா இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ள மணப்பெண்ணையும் மாப்பிள்ளையும் பொண்ணையும் உட்கார வச்சு தள்ளிக்கிட்டே கொண்டு போயிட்டான். அப்பதான் ஒரு பக்கம் நிறைய பேர் அழிவு, எத்தனையோ பேர் செத்து போயிட்டான், இவன் கல்யாணம் கட்டிக்கிட்டு இருக்கான். நான் நடந்து வச்ச தேதியில கல்யாணம் பண்ணிடணும், என்ன அவசரம்? இன்னைக்கு தேசம் அப்படிதாங்க ஓடிக்கிட்டு இருக்கு. லோத்தி நாட்கள்ல எப்படி நடந்தது? அழிவு வருகிறது. தேவதூதன் என்று சொல்லிக்கிட்டு இருந்தான், இந்த பட்டணத்தை என்ன பண்ண போற, இன்னும் சில மணி நேரத்துல வானத்துல இருந்து அக்கினி வந்து அழிக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறான். இவன் பெண் கொண்டு பெண் கொடுத்து குடிச்சு புசித்து டான்ஸ். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ செயல்பட வேண்டிய என்ன தெரியுமா பண்றான்? சினிமாவில மூழ்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். நிறைய செயல்பட வேண்டிய வாலிபர்கள் கேம்ல உட்கார்ந்து விளையாண்டுட்டு இருக்கிறான். ஐயோ பரிதாபம். உன் அம்மா நரகத்துக்கு போறத குறிச்சு கூட உனக்கு அக்கறை இல்லைன்னா நீ என்னடா பையன்? எவ்வளவு பணம் கொடுத்து எதுக்கு பிரதர்? எதுக்கு பணம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? என்னத்துக்கு கொண்டு போய் சேர போறீங்க? உங்களுடைய கணவன் மனைவி பிள்ளைகள், நான் பெத்த பிள்ளைங்க வயிறு பத்தி எறியணும், என் பிள்ளை நரகத்துக்கு போகுது ஆண்டவரே. இன்னைக்கு வருகிறோம், ஆண்டவர் சொல்ல முடிவு வருகிறது. தேசத்தினுடைய 4 முனைகளில் மேல ஒரு முடிவு வருகிறது, சங்காரம் வருகிறது. என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? குசித்து குடித்து சர்ச்சு முடிஞ்சோடனே நல்ல ஜாலியா சிக்கன் எடுத்து மட்டன் எடுத்து நல்ல தின்னுங்க நல்லா இல்லைங்க. ஒரு உள்ளம் புத்தம் என்ன தெரியுமா? என் தேசம் அழிகிறதை நான் காண்கிறேனே ஆண்டவரே. அந்த வேலைக்காரனுக்கு இருக்கிற ஒரு எண்ணம் எனக்கு இல்லையா ஆண்டவரே? என் குடும்பத்துல ஞானஸ்தானம் எடுக்காம இருக்காங்களே ஆண்டவரே, நரகத்துக்கு போற டிக்கெட் என் வீட்டுல இருக்கே ஆண்டவரே. ஆண்டவரே என் குடும்பத்தை ரட்சிக்க மாட்டீரோ? என் பெற்ற பிள்ளைகள் யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருவோம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் சொல்ல முடிகிறதா? இன்னைக்கு அந்த கண்ணீர் இன்னைக்கு சபைக்குள்ள இல்லையே. அன்றைக்கு அந்த வேலைக்காரனுக்கு அந்த துடிதுடிப்பு இல்லையே. வசனம் அதைத்தான் சொல்லுகிறது, அருமையா சொல்லுகிறது. தம்புரு வாசிச்சு வீண வாசி இன்னைக்கு நல்ல விஷயம், எல்லாம் சந்தோஷம் தான். ஆனா அழிச்சு போற ஆத்துமாக்களை குறித்து ஒரு மனுஷனுக்காக கவலை இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எனது திறப்பிலே நின்று சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன். இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்குங்க. தேசம் அழிகிறத பார்த்து கண்ணீர் விடக்கூடிய ஆத்துமாக்கள் இல்லை. ஐயோ என் தேசம் அழிந்து போய் கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு அதை குறிச்சு கவலை இல்லை. ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆகி விழுந்தா கூட கவலை இல்லைங்க. நம்ம மட்டும் முறுக்கிட்டு போயிட்டே தான் இருக்கிறோம். ஏன்னா வேலை ஓடுறான், வேலை யாரை குறிச்சு இல்லைங்க, உங்க குடும்பத்தை குறிச்சு கூட ஒரு கவலை இல்லையா? கவலை இருக்கவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? அவன் துடிப்பான், 4 மணிக்கு எந்திரிச்சு ஜோ பண்ணுவான். விடிய காலையிலே ஆண்டவருடைய பாதத்துல என்னுடைய ஆண்டவரே என் குடும்பம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே,
என் குடும்பத்துல ஒரு ரட்சிப்பு கடந்து வரட்ட ஆண்டவரே, அவன் ஜெபிக்காம இருக்க மாட்டாங்க. அவன் ஆண்டவரத்துல பதில வாங்காம கட்டாயம் இருக்கவே மாட்டான். இன்னைக்கு என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? அவன் அருமையா பாத்தீங்கன்னா தப்பிக்க வச்சுட்டாங்க. அழகா அபிகாயில தூண்டி விட்டான். அவன் ஓடுறா பாருங்க, தாவீதுக்கு வேண்டிய அத்தனை வாங்கி தாவீது நாபால் வீட்டுக்குள்ள கால் வைக்கிறதுக்கு முன்னாடி போய் ரீச் ஆயிட்டாங்க. சொல்றா பாருங்க, வேலைக்காரங்க மேல எல்லாத்தையும் வச்சு அவனுக்கு தேவையான அப்பம் திராட்சை பழம் எல்லாத்தையும் வச்சு ஓடு, திராட்சை ரசத்தை எல்லாத்தையும் வச்சு முன்னாடி வேகமா போ, தாவீது வீட்டுக்குள்ள வரதுக்குள்ள நான் போயிடணும், முடிவு என் வீட்டுக்குள்ள நெருங்கிறதுக்குள்ள நாங்க ரீச் ஆயிடணும். ஆண்டவர் நியாயத்தை இருக்கிறதுக்கு வருவதற்கு முன்பதாக நான் அந்த ஆண்டவரை மீட் பண்ணிடணும்னு சொல்லி இவளுக்கு ஒரு துடிப்பை ஏற்படுத்தினது எது? என்ன யார் தெரியுமா? பேரே இல்லாத ஒரு வேலைக்காரன். இன்னைக்கு ஆண்டவருடைய அன்பு தெரியும், என் இயேசு நமக்காக ரத்தம் சிந்தினது தெரியும், என் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறது தெரியும். ஆனா தேசத்தை தட்டி எழுப்பக்கூடிய வேலைக்காரர்கள் இன்னைக்கு சொற்பமே. இன்னைக்கு பாருங்க, யோசிச்சு பாருங்க, எவ்வளவு எதுக்கெல்லாம் இந்த கால் ஓடுது பாருங்க. அதான் சொல்றேன், களியாட்டு, நல்ல களியாட்டம் வாழ சொல்லுங்க, நல்லா வாழணும். இன்னைக்கு அது துடிப்பு, போன்ல ஈஸி பண்ணலைன்னா துடிக்குது காலு. ஓடு, கடைக்கு 10 மணி ஆனாலும் ஓடுறோம். இன்னைக்கு அந்த ஜபாரைக்கு போறதுக்கு இல்லையே என்னைக்காவது துடிச்சிருக்கோமா? யோசிச்சு பாருங்க. என் போன்ல ஈஸி பண்ணல செத்து போயிடுவோம். நம்ம துடிக்கிறோம் இல்ல, அந்த ஒரு நாள் முடியல, ஒரு ஒட்டானே 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 கடைக்கு ஓடுறோம். 10 மணி ஆச்சு, அம்மா சொல்லுவா இதுக்கு மேல கடை இருக்காதுல, நாளைக்கு போட்டுக்கலாம். எதுக்கு ஓடணும்? அபிகாயில ஓட வச்சது யார் தெரியுமா? வேலைக்காரன். பெற்றோர் பிள்ளைகளை ஓட வைக்கணுங்க. பெற்றோருடைய வேலை என்ன தெரியுமா? உங்க பிள்ளைகளை ஓட வைங்க. திறப்பில் நிக்கிறதுக்கு உங்க பிள்ளைகளை துடிக்க ஓட வைக்கணும். தேவன் வருகிறதுக்குள்ள அதை நின்ன பண்ணணும், நின்னணும். அழிவு வர்றதுக்குள்ள அதை தடுக்கிறதுக்கான சுவரை வைக்கவில்லை என்று சொன்னால் அழிவு வருமே, சங்காரம் வருமே. அன்றைக்கு சமாதானத்தை தேடி நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது. எல்லாம் முடிஞ்சிடாங்க, அவ்வளவுதான். லேலுயா. இன்னைக்கு ஆண்டவரே, அந்த அபிகாயில கடைசியில் இந்த வேலைக்காரன் பாருங்க, நாபால் செத்துட்டான். அவன் அந்த எச்சரிப்பின் செய்தியை கேட்கல. ஆனா அபிகாயிலுடைய நிலைமை என்ன தெரியுமா? தாவீதுக்கு மனைவியானான். இன்னைக்கு நிறைய மனவாட்டிகள் உலகத்துக்குள்ள கிடக்குறாங்க. ஆண்டவருக்கு மனவாட்டியா ஆக வேண்டியவங்க உலகத்துக்குள்ள கிடக்குறாங்க. அதை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு வேலைக்காரனாயும் சபைக்குள்ள இல்லையோ, இந்த ஒரு வேலைக்காரனுக்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். உங்களை பிள்ளைகளை குறித்ததான வேதனை உங்களுக்கு இருக்கா? பெற்றோரை குறித்ததான வேலை, பெற்றோருக்காக பிள்ளைகள், வாலிப பிள்ளைங்க திறப்புல நிக்கணுங்க. யோசிச்சு பாருங்க, என் பெற்றோர் ஆண்டவர் உமக்காக அம்மா அப்பா வேலை செஞ்சுட்டு ஜெபம் பண்ண முடியல, எங்க அம்மாவுக்கு ஜெபம் பண்ண நேரம் இல்லை ஆண்டவரே, திறப்பில நிற்கிற ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு அந்த வாரம் வரணும். இன்னைக்கு நிறைய நேரம் அந்த கிடையவே கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல அது களியாட்டுக்குள்ள பயிற்சி, அவ்வளவுதான். வீட்டுல என்ன நடக்குது, அப்பனுக்கு என்ன நடக்குது, அம்மாவுக்கு என்ன நடக்குது ஒண்ணுமே தெரியாது. அவன் பாட்டு ஓடுமா? இல்லைங்க. ஒரு நாள் அதான் சொல்றேன், ஒரு நாள் லீவ் கிடைச்சா ஜபாரைக்கு ஓடி வரணும்னு நினைக்கிறான் பாத்தீங்களா? அவன் நல்ல வேலைக்காரங்க. எனக்கு என்னமோ அங்க நடந்துட்டு போகுது, விருந்து நடக்குது, அவன் யாரா இருக்கட்டும், ஆனா அது எனக்கு தேவையில்லை. நான் இந்த வீட்டை காப்பாற்றணும். கை நீட்டி சம்பளம் வாங்குற வேலைக்காரன் அந்த எஜமான காப்பாற்றணும்னு இவ்வளவு துடிச்சானா, 10 மாசம் பெத்தெடுத்த உன் பிள்ளைய காப்பாற்றணும் நீ எவ்வளவு துடிக்கணும்? காலமெல்லாம் உன் தோல் மேல தூக்கி வச்சு வளர்த்தானே உங்க அப்பாவை காப்பாத்த நீ எவ்வளவு துடிக்கணும்? அன்பு வாலிப தம்பி, உன் தங்கச்சி ஆண்டவன் இடத்துலதான் பேசுகிறார். உங்க அப்பா கொடுத்தாரு, அப்படியா இருக்கட்டும், ஆனா உங்க அப்பாவை காப்பா, உன்னை தூக்கி வளர்த்தாருதாப்பா உங்க அப்பா. உங்க அம்மா 10 மாசத்துக்கு உன்னை பெத்தெடுத்தா. உங்க அம்மா இன்னைக்கு நரகத்துக்கு போறா, துடிக்கிறா. அதை குறிச்சு அலுவலா நீ பிள்ளையே கிடையாது. உனக்குள்ள முழுக்க சாப்பிட்டாதான் இருக்கான். ஒரு தாய் வடிக்கிற கண்ணீர் பிள்ளைக்கு என்னைக்கு தெரியலையோ, பெற்றோரை நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்க கண்ணீர் என்னைக்கு உங்க பிள்ளைகளுக்கு தெரியல, என் பிள்ளைகளை அதை குறிச்சு கவனிக்கவே மாட்டேன்றாங்க, அன்னைக்கு முழுக்க உங்க பிள்ளைகளுக்குள்ள என்னவோ புகுந்துட்டான், விசாசு புகுந்துட்டான், தலைமையில கை வச்சு விரட்ட ஆரம்பிங்க. இல்ல சபைக்குள்ள கூட்டிட்டு வாங்க, சொல்லுங்க நான் வேதனைப்படுறது என் பிள்ளைக்கு தெரியவே மாட்டேனுது. அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை, நான் பிள்ளை துடிக்கணுங்க, ஆட்டோமேட்டிக்கா துடிப்பு வரணும். இன்னைக்கு வரமாட்டேனுது. பிள்ளைகளை குறிச்சு பெற்றோருக்கு வரல, பெற்றோரை குறிச்சு பிள்ளைகளுக்கு வரல. 10 மாசம் பெத்தெடுத்தாலே, துடிக்க நம்மளை பெத்தெடுத்தாலே, ஒண்ணுமே இல்லாம கணவன் குடிகாரனா இருப்பான், அம்மா முழுசு என்ன பண்ணிருப்பா, பார்த்து வளர்த்திருப்பா, அவனை ஒரு மனுஷனை உருவாக்கி தனக்கு கூட இல்லாம அந்த பிள்ளைகளை உருவாக்கி வச்சிருப்பா. அந்த பெண் தான் தாய் படுற கஷ்டத்தை உணர கூட ஒரு அறிவில்லாதவனாய் கூட என்ன பண்ணக்கூடாது, கிறிஸ்தவ வாழக்கூடாது. லேலுயா. அப்படிப்பட்டவன் கிறிஸ்தவனே கிடையாது. லேலுயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு என்ன தெரியுமா, இன்னைக்கு இந்த உலகம் எதை நோக்கி ஓடுது தெரியுமா? லோத்தூனுடைய நாட்கள்ல நடந்தது போலதான். ஆடம்பரம்,
எல்லா வேலைக்காரனுக்கு இல்லாத அக்கறை எனக்கு என்னங்க? ஊழியக்காரனுக்கு இல்லாத அக்கறை எனக்கு என்னங்க? எல்லாரும் அப்படித்தானே வாழ்றாங்க. யார் ஒரு சிலர் சொல்லுவாங்க, யாரு கரெக்டா இருக்கா, யார் பண்ணாத தப்ப நான் பண்ணிட்டேன். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டு சொல்றாரு, தப்பு பண்றவங்க எங்க போவான்? நரகத்துக்கு போவான். நீ போ. நல்ல ஒரு சிலர் அடிக்கடி இந்த வார்த்தை யூஸ் பண்றீங்க, நல்லா தெரியும். யார் பண்ணாததை நான் பண்றேன். தப்பு யார் தான் பண்ணாம இருக்கா? ஆமா, தப்பு எல்லாரும் தான் பண்றாங்க. ஆனா ஆண்டவர் உன்கிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? நீ உத்தமியா இருக்கணும், கற்புள்ள கன்னிகையா நீ இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம்? ஆமா, அவகிட்டையும் தான் என்ன இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, என்ன உள்ளவனை மட்டும் பாரு, என்ன இல்லாதவனை நீ பார்க்காது. 10 கன்னிகைகள் இருந்தாங்க, 5 பேர் புத்தி உள்ளவனா இருந்தானா இல்லையா? நீ புத்தி இல்லாதவனே ஏன் பார்த்துட்டு இருக்கிற? யாரும் பண்ணல, யாரும் இல்லை. நல்லா இருக்கவங்க கூட பண்ணுவாங்க, தப்பு இல்லைங்க. நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஸ்பிரிச்சுவல்ல பயங்கரமா இருக்கு, ஆனா ஏதோ தப்பு பண்ணிட்டு இருப்பான். அதை நோட் பண்ணாத. நல்லா இருக்க பாத்தியா, அவனை மட்டும் பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கு. அதுதான் ஆண்டவர் விரும்புறது. நான் ஜெயிக்கணும்னா அதுதான் என்னுடைய லக்கா இருக்கும். லேலுயா. இன்னைக்கு இல்லையே. அதுதான் பாத்தீங்கன்னா ஆமோஸ் தீர்க்கதரிசியோட புத்தகத்துல ஒரு வசனம் இருக்கிறது, வாசிக்கலாம் பாருங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசியோட புத்தகம் பக்கம் 1068வது பக்கம், 6வது அதிகாரம், 6வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். தீங்கினால் தூரம் என்று எண்ணி, தீங்கினால் தூரம் என்று எண்ணி கொடுமையின் ஆசனம் கிட்டி வரும்படி செய்து, கொடுமையின் ஆசனம் கிட்டி வரும்படி செய்து, தந்த கட்டில்களில் படுத்துக்கொண்டு, தந்த கட்டில்களில் படுத்துக்கொண்டு, தங்கள் மஞ்சங்களின் மேல் சௌக்கியமாய் சயனித்து, தங்கள் மந்தங்களின் மேல் சௌக்கியமாய் சயனித்து, மந்தையில் உள்ள ஆட்டுக்குட்டிகளையும், மந்தையில் உள்ள ஆட்டுக்குட்டிகளையும், மாட்டுத் தொழுவத்தில் உள்ள கன்றுக்குட்டிகளையும் தின்று, தம்புரை வாசித்து பாடி, தம்புரை வாசித்து பாடி, தாவீதை போல் கீத வார்த்தைகளை தங்களுக்கு உண்டு பண்ணி, தாவீதை போல தங்களுக்கு கீத வாக்கியங்களை உண்டு பண்ணி, பெரிய பாத்திரங்களின் மதுபானத்தை குடித்து, பெரிய பாத்திரங்களை மதுபானத்தை குடித்து, சிறந்த பரிமள தைலங்களை பூசிக்கொள்கிறார்கள், சிறந்த பரிமள தைலங்களை பூசிக்கொள்கிறார்கள். ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமல் போகிறார்கள். கவலை இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமா எச்சரிப்பு கொடுக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்கு அத முதல் வசனத்திலே சொல்றாரு. முதல் வசனத்தை வாசிங்க. 6:1. சீயோனிலே நிர்விசாரமா இருக்கிறவர்களும், சமாரியாவின் பர்வதத்தை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களும், ஜாதியின் தலைமை எண்ணப்பட்டு இஸ்ரவேல் வம்சத்தார் தேடி வருகிறவர்களுமாகிய உங்களுக்கு ஐயோ. ஐயோ. சீயோனிலே எங்க? சீயோன் யாருங்க? தேவ பிள்ளைகள் இருக்க வேண்டிய இடம் சீயோன். நாங்கள சீயோன் வாசிகள் என்று சொல்றோம். அந்த சொல்ற சீயோன்ல நிர்விசாரமா இருக்கிற உனக்கு ஐயோ. சபைக்குள்ளதான் இருக்கிறேன், நான் பறந்துருவேன். சிஸ்டர், நான் நல்ல சபைக்குள்ள போயிட்டு இருக்கேன், நான் பறந்துருவேன். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு தரிசனம் வேணும். வேலைக்காரனா செயல்படுறியா? அந்த வேலைக்காரத்தை வேலை செஞ்ச வீட்டுக்கு கதறனா, அந்த கதறுதல் வா வீட்டுக்காவது இருக்கான்னு ஆண்டவர் கேட்பார். இல்லைன்னா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஐயோ. தந்த கட்டில்களின் மேலே படுத்து சௌக்கியமாய் சயனித்து விருந்து கொண்டாடு. விருந்துதான், என்ஜாய், சந்தோஷமா என்ஜாய் பண்றான். ஆனா அழிந்து போற ஆத்மாக்களை குறித்ததான கவலை கிடையாது. ஆண்டவர் சொல்றார், அவனுக்கு ஐயோ. இன்றைக்கு ஆண்டவரே, என் வாழ்க்கை எப்படி இருக்கு ஆண்டவரே? நான் எப்படி இருக்கேன் ஆண்டவரே? எல்லாரும் அப்படி என்ஜாய் பண்றாங்களே, அதுக்காக நான் அழைக்கப்படலை. அதுக்காக சந்தோஷமே வேண்டாமா அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் சந்தோஷம், கிறிஸ்துவுக்குள் வருகிற சந்தோஷம் தாங்க சந்தோஷம். லேலுயா. வசனம் அதான் சொல்லுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும், யாருக்குள்ள? கர்த்தருக்குள் வர சந்தோஷம் சந்தோஷம். லேலுயா. எல்லாரும் பண்றாங்க, நான் பண்ணக்கூடாது. அதுதான் பவுல் சொல்லுகிறார். பேதுரு மற்ற எல்லாரும் கூட்டிட்டு திரியிற மாதிரி நானும் ஒன்ஸ் தெரிய என்ன பண்ணிட்டு கூட்டிட்டு திரிய. எங்களுக்கு மட்டும் அதிகாரம் இல்லையா? எனக்கு அதிகாரம் இருக்குங்க. நானும் பெண்ணை கூட்டிட்டு திரியலாம். ஆனா அது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனா எல்லாம் தகுதி இருக்காது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனா எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். நீ மற்றவன் செய்யற மாதிரி வாழலாம், தப்பே கிடையாது. நியாய தீர்ப்பு ஒண்ணு உண்டுன்றத மாத்திரம் மறந்துடாதீங்க. லேலுயா. லேலுயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு ஆசவாசங்கள், ஆடம்பரங்கள், விருது எல்லாம் பாருங்க, எல்லாம் பெருகிருச்சு. ஆனா ஒண்ணே ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சு. என்ன தெரியுமா? ஆத்தும பாரம் மட்டும் மிஸ் ஆயிடுச்சுங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, இந்த வேலைக்காரனை போல ஆண்டவரே, அவன் வேலை செய்யற ஒரு வீட்டுக்கு இவ்வளவு பதறுவான்னு என்று சொன்னான். ஆண்டவரே, நான் ஆண்டவரே ஒருவேளை எல்லாரையும் அவன் ஆதாயப்படுத்தாமல் இருந்திருக்கலாம். நாம அவன் மிஸ் பண்ணிட்டுதான். ஆனா அழகா தாவீதுனுடைய வம்சம் வரும்போது யார் பேர் வருது தெரியுமா? அபிகாயிலோட பேர் அங்க வந்துருதுங்க. அபிகாயில் எங்க கொண்டு போய் ஜாயின் பண்ணி விட்டுனா தெரியுமா?
தாவீதுடைய மனைவியா அந்த தாவீதுடைய வரும்போது அபிகாயில் வந்துடுறான். இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. ஒரு சிலர் நான் உலகத்துக்குள்ள இருக்கிறான், ஒரு சிலர் நான் முரடன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? அது ஆவிக்குரிய அர்த்தம். ஒரு சிலர் பிசாசுடைய வலையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, புத்திசாலிகள் தான். ஒரு சிலர் நல்ல பெண்ணது ஆண்டவருக்காக வாழக்கூடிய நல்ல முத்துக்கள் தான் உலகத்துக்குள்ள கிடக்குது. உலக பிசாசுக்குள்ளே மாட்டிட்டு இருக்கு. அன்பு வாலிபனே, அன்பு பெண்ணே, ஆண்டவர் எதற்காக தெரியுமா? அந்த உலகத்துக்குள்ள கிடக்க வேண்டிய ஆள், அவன் ஆண்டவருடைய மனவாட்டிய வாழ அழைக்கப்பட்டவன். அப்படிப்பட்டவனுக்கு நீ நற்செய்தி அறிவிக்க வேண்டுமே, அப்படிப்பட்டவனுக்கு செயல்பட வேண்டிய காலம் அல்லவோ. வேலைக்காரமா இருந்தாலும் நான் செய்ய வேண்டியது அவனுக்கு ஓடி போய் சொல்லு, தீங்கு வருகிறது, தேசத்துல தீங்கு வருகிறது, முடிவு வரப்போகிறது, நாடு முறையில தப்பிக்க வரவே ஓடி வந்து தாவீதை அண்டிக் கொள்ளட்டும். இன்றைக்கு இயேசுவை கூப்பிட நீங்க நினைக்கலாம், நான் போய் சொல்றதை யார் கேட்பா? நமக்கு அது தேவையில்லை, கேட்கிறவன் கேட்கட்டும். ஆனா சொல்ல வேண்டியது ஏன் கடமை. அந்த சேவல் சொன்னேன் ஆரம்பத்துல, அது உள்ள உட்காந்து நான் கூணா ஏன் கேட்பான்? கேட்கறவன் கேட்கட்டும், கேட்காதவன் போகட்டும். நாங்க 2 பேரும் அங்க கிராஸ் ஆகி வந்தாங்க, நாங்க கேட்டாங்க. அந்த சேவல் நினைக்கலாம், நான் கசாப்பு கூட்டுக்குள்ள உட்காந்து கத்துறது யாருக்கு கேட்க போகுது? இல்லைங்க, கேட்கிற ஆளுக்கு கேட்கதான் செஞ்சுதுங்க. நாங்க 2 பேரும் வந்தோம் பாத்தீங்களா, நானும் அருமையான டேடியும் வந்தோம். நாங்க 2 பேரும் அந்த சத்தத்தை கேட்டோம். கேட்கிறவனுக்கு கேட்கும், மனவாட்டிக்கு கேட்கும் எச்சரிப்பின் சத்தம். மனவாட்டிய எத்தனையோ பேர் உலகத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறான், உனக்கு தெரியாது. அவன் கொடுமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறான், சரியில்லாத ஆட்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறான், சரியில்லாத நட்போடு வாழ்ந்து கொண்டு. அவனை இடித்துரைத்து நீ போகிற பாதை தப்பு, நீ வைத்திருக்கிற நட்பு தப்புன்னு அவன்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு வேலைக்காரன் தேசத்துல ஒரு சபையில எழுப்பிவிட மாட்டான். இன்னைக்கு தப்புன்னு சொல்றதையும் பயம். காரணம் என்ன தெரியுமா? சொல்லிட்டான மட்டும் விட்டு போயிருவாங்களோ? இல்லைங்க, நீ தப்புன்னு சொல்லலைன்னா நீ நினைக்கலாம் நான் தப்புன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்கன்னு. நீ சொல்லலைன்னா தேவன் போயிடுவார். பரவாயில்லையா? தேவன் வேணுமா அவன் வேணுமா நீ முடிவு பண்ணு. நீ பண்றது தப்புன்னு சொன்னா அவன் நம்மளை விட்டு விலகுறானா, சல்யூட் அடிச்சு துரத்தி விட்டுரு. ஏன்னா ஆண்டவர் எனக்கு வேணும். நான் ஆண்டவரை விட்டு அனுப்பிச்சுக்கோ. வசனம் அந்த மனுஷன் சொல்றான், இந்த குடும்பத்தார் மேலும் ஒரு பொல்லாப்பு வருகிறது. தாவீது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. தாவீது சொல்லுகிறான், அவனுக்கு உண்டான ஒன்னே விடக்கூடாது, அடிச்சு நவுத்துறான். அப்ப யார் மேலேயும் கை வைப்பான் தெரியுமா? தாவீது வந்தா யார் மேலேயும் கை வைப்பான்? இந்த வேலைக்கார மேலேயும் கை வைப்பான். அதனாலதான் இவன் சொல்றான், நான் அடிச்சா கூட பரவாயில்ல, தாவீது அங்கேயே ஸ்டார்ட் பண்ணு. ஒரு வேலைக்காரன் எத்தனை பேரை காப்பாத்திருக்கான்னு நினைச்சீங்க தெரியுமா? என்னது, நாபால தாவீது கொல்லலைங்க, அவன் மனைவியை காப்பாத்தினா, அங்க இருக்கிற வேலைக்காரனை காப்பாத்தினா, 4000 ஆடுகளை காப்பாத்தினா, நாபாலுக்கு இருந்த எல்லா சொத்துக்களையும் இந்த ஒருத்த மனுஷன் காப்பாத்திட்டாங்க. இன்னைக்கு நீங்க ஒரு ஆள் போதும், உங்க குடும்பத்தை காப்பாற்ற ஒரு ஆள் போதும். ஆண்டவர் அதைத்தான் கேட்கிறார், நீங்க எப்படி வாழ போறீங்க? இன்னைக்கு ஆண்டவரே, சோதம் குமாரா பட்டணத்துல நடக்கிற பாவத்தோடு பாவமா இணைச்சு வாழ போறீங்களா? இல்ல தனித்து நிக்கிற லோத்து நின்னார் உள்ளதான். ஆனா என்ன தெரியுமா? அந்த தேசத்தை பார்த்து அக்கிரமத்தை கண்டு கேட்டு நீதியுள்ள இருதயத்துல வாதிக்கப்பட்ட லோத்தை தேவன் ரட்சித்தார் என்று போட்டு இருக்கிறது. ஆண்டவரை வாதிக்கப்படுகிறேன் ஆண்டவரே. அவர் வெளியே வந்து பட்டண வாசல்ல உட்கார்ந்து கதறி கொண்டிருந்தார். இன்றைக்கு ஆண்டவரே, நான் என்னுடைய இருதயம் பாதிக்கப்படுகிறதா? எஸ்தர் ராஜாத்திய தேசத்துக்காக என் தேசம் அழிகிறதை நான் எப்படி பார்ப்பேன் என்று சொல்லி எழுப்பி நிற்கிற ஒரு எஸ்தராக, ஒரு நெகேமியாவாக, ஒரு எஸ்ராவாக ஒரு மனிதன் எழுப்பி விட்டான் என்று சொன்னால், ஒவ்வொரு சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்கள், ஒவ்வொரு பெரியவர்கள், சிறியவர்கள் எழுப்பி விட்டார்கள் என்று சொன்னால் நம்முடைய தேசம் அசைக்கப்படுவேன். இன்றைக்கு அது இல்லை. யார் செத்தா என்ன, யார் நரகத்துக்கு போனா என்ன, யார் பரலோகத்துக்கு போனா என்னன்னு சொன்னா உங்க முடிவு ரொம்ப மோசமா தான் இருக்கு. இல்லை ஆண்டவரே, இந்த வேலைக்காரனை போல ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என்னை சுற்றி இருக்கிறவங்க நான் சொல்றதை கேட்கவே மாட்டாங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படிதான் சொன்னான், அவன் கேட்கவே மாட்டான் எஜமான். ஆனா அவன் அதை பத்தி கவலை இல்லை, காப்பாற்றணும். ஒரே முடிவு என்ன தெரியுமா? என் உயிரை போனா கூட இந்த முடிவுல இருந்து, இந்த சங்காரத்துல இருந்து என் குடும்பத்தை காப்பாற்றணும், என் பிள்ளைகளை காப்பாற்றணும், ஒரு முடிவோட போகுங்க. அந்த வேலைக்காரன் சொல்றான், அந்த வேலைக்காரன் ஒரு நாள் சொல்லுவான், ஒருவேளை அவனை பருவத்துல மீட் பண்ண முடியுது. அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? என் எஜமானுக்காக நான் நின்னேன், உன் குடும்பத்துக்காக ஒரு நாள் நிக்க முடியலையா? உங்க எஜமானுக்காக நிக்க வேண்டாம். ஒவ்வொரு கிறிஸ்தவனு வேலை பார்க்கிற இடத்துல அந்த வேலை செய்கிற எஜமானுக்கு நிக்க கடமை உள்ளவர்கள், குடும்பத்துக்கு கடமைப்பட்டவர்கள், உன் தெருவுக்கு கடமைப்பட்டவங்க, உங்க தெருவில் இருக்கிற ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் விட கதற என்னது கடமைப்பட்டவங்க என்ன வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு எனக்கே ஒரு ஆள் சொல்லணுங்க, நான் அப்படிதாங்க இருக்கிறேன் அப்படின்னா உங்க விசுவாசத்தை தட்டி எடுப்புங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்க தூசி என்ன பண்ணுங்க, கலைஞ்சு விடுங்க. ஆண்டவரே, இனி நான் அப்படி வாழக்கூடாது ஆண்டவரே, என்னை முழுமையா ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே.
அந்த சேவலாகட்டும் இந்த வேலைக்காரனாகட்டும் இயேசுவுக்கு முன்மாதிரி அந்த வேலைக்காரன் இருந்துட்டான். பாவிகளுக்காக இயேசு சிலுவையிலே தொங்கினார். இந்த வேலைக்காரன் அந்த எஜமானுக்காக என்ன பண்ணா தெரியுமா? தன் உயிரையே பணம் வைத்து பொல்லாப்பு வருகிறது, முடிவு வருகிறது, தாவீது வீட்டுக்குள்ளே கால் வைக்க விடாத அளவுக்கு முடிச்சு விட்டார். லேலுயா. இன்றைக்கு ஆண்டவரே, நான் ஆண்டவரே எத்தனையோ உலகத்துக்குள்ள இருக்கிற ஆண்டவரே மனவாட்டிகளை சபைக்குள்ள சேர்த்து வைக்க வேண்டும். ஆண்டவரே இந்த ஆண்டவருடைய ரகசிய வருகிறதுக்குள்ளதாக சபையில ஒரு எழுப்புதலை உண்டாக என்னையும் பயன்படுத்துவீராக ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாரும்